முக்கியமானது மண்டேலாவும் அதுதான் முதல் டாப்பிக்கே நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. எடுத்துனா துப்பு அப்துல் ரஹ்மான் சதீஷ் ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னு அந்த பிரைம் மினிஸ்டர் கூட. ஏன்னா இவர் ஒன்றும் சாதிக்கல. இவர் சாதிச்சதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமான கேஸ் எல்லாம் சாதிச்சு வச்சிருக்காரு. பட் கரியன்றது வந்து பர்டிகுலராக அவருக்கு தெரியுது. நீங்கள் சொல்கிற ஆள் எனக்கும் பிடிக்காது, பட் நீங்கள் அவர் தான் சொல்கிறீங்க, பட் அது மற்றவங்களாக பண்ணுது. அது மட்டும் எனக்கு சந்தோஷம். அவர் தான் சொல்கிறோன்னு தெரிஞ்சாவே போதும் பண்ணிருச்சுட்டு அப்போலாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து மாதிரி மேலே பழிய போடுறாங்க. பிரைம் மினிஸ்டரோட பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும். ஏன் வந்து நீ அன்றைக்கி வந்து பத்தா பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி துரோகம்னா உன்னோட பொண்டாட்டியும் சேர்த்து தான் துரோகம். எல்லாமே துரோகி. அது ஆந்தனி லோகம் துரோகி, சைஃபுடின் துரோகி, மாட்சாபு துரோகி, இவங்க எல்லாம். ஏன்னா எல்லாம் கேபினெட்டில் இருந்தாங்களா? ஆமாம், கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் அது பரவாயில்ல. நீ உண்மையாக மினிஸ்டரில் அது சொல்லலாம். ஆனால் சிங்கப்பூர்னாவே விட்டு கொடுத்தாருன்னா அதுதான் வந்து லாஸ்ட் உயிர் போகுது வச்சுங்க. இழுத்துக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூர் கொடுத்தா தான் எனக்கு அந்த வைட்டமினை கொடுத்தா தான் நான் வந்து உயிர் வாழ முடிஞ்சா கூட மாதிரி அந்த டைம் கூட யோசிப்பான். இல்லை மற்ற நினச்சி நாட்டிலேருந்து கேட்போம் மறந்த தவிர சிங்கப்பூர்ட்ட கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மனசு சிங்கப்பூர்ட்ட விட்டு கொடுத்த படுறது இல்லை. ஒரு வேடிக்கையா இல்லை. இல்லை, இது வந்து சதீஷ் சேம்பாங் பொக்கோ எபிசோடு 72 டிவி. ஏறக்குறைய 40 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ணுறோம். சரி, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ்லாம் டெக்னீஷியன் ப்ராப்ளமு, டைமிங்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம் இந்த ஆஃபீஸ், இந்த பில்டிங்கு. ஸோ அதுக்கு ஃபைனான்ஷியல் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் மைஸ் தான் நம்மளோட எபிசோட் வந்து இந்த வாட்டி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பட் அப்படி கெஞ்சி இன்னொரு ஆளை நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் உங்களோட கான்சர்னுக்கு. அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் வந்து இப்போ செய்வோன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைம் தான் வந்து சதீஷ் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியல. இன்னொன்று, போன எபிசோடில் வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. எங்களோட மெயின் என்ன சொல்லுவாங்க, அந்த டெஸ்க்டாப்பும் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுச்சு. ஸோ இல்லைனா அன்றைக்கி ஒரு எபிசோட் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலும் ரொம்ப நன்றி. சில பேர் ரொம்ப காத்திருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும். எங்களுக்கு என்ன இப்போ எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது பார்த்திங்கன்னா உங்களோட லைக்ஸ், சப்ஸ்கிரைப், காமெண்ட்ஸ். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க, பெல் பட்டனு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வைங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த 3500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஒரு 72வது எபிசோட் வந்துட்டோம். பட் அஃப்கோர்ஸ்லாம் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் நினச்சா முடியும். ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பேர் ரீச் பண்ணும். அது என்னென்ன நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்க்குறவங்க ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் மலேசியாவில் வந்து அரசியல் பாட்காஸ்ட் வந்து நம்ம தான் பியாயினியை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பேசுகிறோம். இருக்குது, நிறைய பாட்காஸ்ட் இருக்குது. பேய் கதை பேசுகிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் பேசுகிறாங்க. நம்ம வந்து முழுக்க நாட்டோட அரசியல், நாடை பற்றி பேசுகிறோம். அரசியல் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். அதோட இன்னொன்று முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களால் சஸ்டெயின் ஏன்னா பிகாஸ் எங்களுக்கும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நாங்களும் வேலை தேடணும். இன்சூரன்ஸ் 2 பேரும் இன்சூரன்ஸ் செய்கிறோம். ஜன இன்சூரன்ஸ் அது செய்கிறோம். தென் எங்களோட பிஸ்னஸ்ஸு, சோப் பிஸ்னஸ், இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கனால வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து டைம் கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சேம்பாங் பொக்கோ தொடர்ந்து இப்படி எந்த ஒரு இன்ட்ராப்ஷனும் வராமல் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பிஸ்னஸ் பீப்புள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா இஸ் ஈவன் பெட்டர். நம்ம வந்து நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நல்ல ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுப்போம். தென் வீ கேன் சஸ்டெயின் அவங்களோட ப்ரோக்ராமும் வந்து தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். டிவி ஓகே, மறந்துடாதீங்க. மீண்டும் அதை தான் கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை ஒட்டி மறந்துடாதீங்க. சரி சதீஷ், நம்ம டாப்பிக்கோட போவோம். சதீஷ், ரொம்ப நாளாக கேப் போட்டு போயிடுச்சு. நிறையா விஷயம் நடந்துருச்சு நாட்டில். நிறையா விஷயம் நடந்திருக்கு. நிறைய சிரிப்புகள், கூத்துகள், ஜோக்ஸு, நம்ம வந்து வெளியூருக்கு போகணும்னு நிப்பாட்டினது என்னென்னமோலாம் நடந்திருக்கு. ஸோ மண்டேலாவும் அதுதான் முதல் டாப்பிக்கே நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துச்சு, ஒரு 1.5 மாதம் பார்லிமெண்ட் ஓடுனுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்லிமெண்ட்டில் வந்து என்னென்ன கூத்து, ஜோக்ஸு, கெங்க்ரூஸு, என்னென்ன பேசினாங்க, என்னென்ன கூத்து பண்ணாங்க, இது எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறேன் நம்ம ஒரு இந்த எபிசோடில் வந்து கலந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது முக்கியமானு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பேசப்பட்டது ஒரு விஷயம். அது என்னத்துக்கு தெரில. அவர் அந்த என்னென்னு சொல்லுவோம், அவர் எப்போதும் அவன் ஒரு வீணா பணம் தான் வச்சுக்கோமே. அது என்ன சொல்கிறதுக்கே இதாக இருக்குது. நாக்கு கூசுல எப்படி சொல்கிறது தெரில. இடையில வந்து எனக்கு ஆத்திரத்தில் சொல்லிட்டேன் ஒரு கரியன்ட்டு.
அது சில பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பாய்க்காதீங்க, அது ஹர்ட் ஆகுது மற்றவங்களுக்கு, கலரை பற்றி பேசாதீங்கன்ட்டு. பட் கரின்றது வந்து பர்டிகுலராக அவருக்கு தெரியுது, நீங்கள் சொல்கிற ஆள் எனக்கும் பிடிக்காது, பட் நீங்கள் அவரை தான் சொல்கிறீங்க, பட் அது மற்றவங்களும் அது பண்ணுது, அது மட்டும் எனக்கு சந்தோஷம், அவரை தான் சொல்கிறோன்னு தெரிஞ்சாவே போதும். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் யார் பார்த்தீங்கன்னா ராயர், ஜுல்தோங் எம்பி. ஜுல்தோங்ன்றது வந்து ஒரு அந்த சீட்டு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு அந்த சீட்டுக்கு. அப்புறப்பட்ட அந்த சீட்டில் வந்து ஒரு லாயன் ஆஃப் டைகர் ஆஃப் ஜுல்தோன்னுவாங்க. அப்புறம் யார் டைகர் கூப்பிட்டாங்க எனக்கு தெரியாது, பட் டைகர் ஆஃப் ஜுல்தோன்னுவாங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருந்துச்சு கர்பால் சிங்க்கு. ஜுல்தோங் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் உட்காந்தாங்கன்னு அந்த பேசும்போது அந்த ஃபெக்ஸாக இருக்கும், தைரியமாக பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேசுவார். அந்த டைமில் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து பயப்படாத பேசுவார், கான்ட்ரவர்சி இஷ்யூ. பட் இப்போ இருக்கிற அந்த ஜுல்தோங் சீட்டை இப்போ இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஃபேமிலிக்கே பிடிச்சிக்காது, ஏன்னா அந்த ஜுல்தோங் கொடுத்தாங்க அவருக்குன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைகர் ஆஃப் ஜுல்தோங் சொல்கிற வந்து இப்போ வந்து எலி குஞ்சி ஆஃப் ஜுல்தோங் தான் சொல்ல முடியும். அப்படி எலி கூட கொஞ்சம் அப்பப்போ டக்கு என்ன செஞ்சு சக்குன்னு சந்தில் பூந்துக்கும், ஏதாச்சும் ஒன்று திருடி சாப்பிட்றோம், இல்லைனா வந்து எங்கேயாச்சும் மங்களை கையை வச்சிடும், ஏதோ ஒன்று அது சர்வைவலுக்கு அதை நினச்சி செய்யும். பட் அதோட கேவலமானவர் நினைக்கிறேன் அவர். இது வந்து புழுப்பூச்சிமே இது. இவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் போய்ட்டு பார்லிமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஏன் மீண்டும் நாங்கள் இதை சொல்கிறோன்னா, ஏன் அரசியல் பற்றி நம்ம பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ன்றது வந்து ஒரு முக்கியமான நாட்டோட சட்டத்திட்டங்களை செய்கிற ஒரு முக்கியமான இடம் அது பார்லிமெண்ட். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை கொண்டு வந்தாவே ஒரு பார்லிமெண்ட் மெம்பர், சாதாரண மெம்பருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு இது வந்து தான் கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்க, ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க டிபேட் பண்ணுறதுக்கு. பட் வந்து ஒரு சாதாரண எம்பியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷம் வந்து ஒரு முக்கியமான தரமான நிமிஷம். அதுக்காக நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து அந்த 5 நிமிஷம் பேச முடியாத ஸ்பீக்கர்கிட்ட கெஞ்சிருது, அந்த டைமில் இடையில இறங்கி இந்த மாதிரி இந்த ராயர்மை ஆள் பேர் கச்சூர் பண்ணி அவங்க பேச வேண்டியது பேச முடியாமாக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம் வந்து சரியான வேல்யூவானதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அந்த டைம், அந்த பேசுகிற டைம் சதீஷ். ஸோ அந்த மாதிரி பேசுகிற இடத்துல வந்து நம்மளோட விஷயத்தை நம்ம வந்து தெக்க தெளிவாக கொண்டு போய்ட்டு வைக்கணும். அது நான் நினைக்கிறேன் அவர் பேசும்போது செக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் செக்ஷன், இஃப் நாட் மிஸ்டேக் நினைக்கிறேன், பிஎம்கியூன்னு சொல்லுவாங்க, பிஎம் கொஷின் டைம். பிஎம் வந்து கொஷின் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு டைம். அது வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை, வாரத்தில் அந்த பார்லிமெண்ட் செக்ஷனில் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை, இல்லைன்னா டிபெண்ட்ஸ்லாம் அவருக்கு வெளியூர் போயிருந்தாலும் அது மாற்றி வைக்கிறாங்க. பட் இந்த பார்லிமெண்ட் செக்ஷன் வைக்கிறாங்க அதுக்கு தனியாக. 170 எம்பி ஆஃப்டர் 60 இந்த எம்பிலாம் போய் முடிஞ்சு 60-70 எம்பி போய் முடிஞ்சு 150 140 180 எம்பியில் அந்த பிஎம்கியூவில் வந்து ஸ்பீக்கர் உங்களை கூப்பிடுறது வந்து வெரி டிஃபிகல்ட். ஆமாம், ஏன்னா அந்த டைம் அந்த டைமை நானாக இருந்தேன்னா என்ன கேட்கலாம், நீ பிரைம் மினிஸ்டரை நேராக கேட்குற அண்ட் வந்து அது வந்து இப்போ லைஃபாக போகுது, நாட்டோட எல்லாரோட அட்டென்ஷனும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து வில் கோ டவுன் இந்த ரெக்கார்ட். நான் என்னோட இதாக இருந்தால் நான் என்ன கேட்டிருப்பேன், இந்தியா போனீங்களே, ஏஐ சைன் பண்ணீங்களே, என்னமோ அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணீங்களே, 100 பிளேஸ் கொடுத்தாங்களே ஏஐக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும், இந்தியன்ஸுக்கு எத்தனை இப்போ இந்தியன்ஸ் கொடுக்குற அப்படி நான் கேட்டிருப்பேன். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நடுவே அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு இம்பாக்ட் தெரியுங்களா, இந்தியன்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஏன் வந்து இந்தியன்ஸுக்கு 300 மில்லியன் கொடுக்கல, இல்லை 1 பில்லியன் கொடுக்கல, இப்படி என்னாச்சும் ஒன்று கேட்டிருப்பேன் டேவிட். ஆனால் இந்த எம்பி கேட்டதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க டேவிட். அதை நான் சொல்கிறேன், நம்மளை நீங்களோ இல்லை நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோமா நம்ம என்ன கேட்டிருப்போம். ஆமாம் சதீஷ், நிறைய விஷயம் நம்ம பேசலாம், மக்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்த நிறையா பேசலாம். ஏன்னா மித்ரான்றது வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஏன் வந்து ஃபண்டிங் வந்து குறவாக கொடுத்துருக்கீங்க, ஏன் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன் 10 பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, 50 பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க, ஸ்காலர்ஷிப் மே கொடுக்குறாங்க, பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ அதை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது, 100 மில்லியன் என்ன வேணால் பேசலாம் சதீஷ், நிறையா இருக்குது. நம்ம நாட்டில் நடக்கிற விஷயத்தை வந்து இந்தியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இந்த அரசாங்கத்தை வந்து ஒரு வேற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. நம்ம என்னத்தை ப்ராமிஸ் பண்ணாங்க இதெல்லாம் செய்யாமல் இருக்காங்கன்ட்டு. அந்த பார்த்தோன்னா எதிர்கட்சியில் வந்து இந்தியன்ஸ் இல்லை, எதிர்கட்சியில் இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு ஆளுங்கட்சியில் உள்ளவங்க தான் அதை கொண்டு வரணும். ஏன்னா எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அந்த எம்பிஸ் தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த மாதிரி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தோன்னா, எனக்கு தெரியல அவர் என்னத்துக்கு தான் அவ்வளோ ஜாக் பண்ணி பேசினாரு தெரில. அது வந்து முழுக்க அந்த போடையவா நீ சுத்த தமிழில் அப்புறமால நினச்சா அந்த வார்த்தை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது தமிழில் நீ சொல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து வெரி ஈஸியானது வந்து போடே அங்கர் ஜாக்கு தூக்கி பேசுறது தாங்குறது. ஸோ இதுதான் நம்ம சொல்ல முடியும் பாரு. இந்த லெவலில் இப்போ ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் போய்ட்டு பிரைம் மினிஸ்டரை நீ வந்து
காந்தி, மகாத்மா காந்தியோட ஸ்டேட்டசிட்டி, மகாத்மா காந்தியும் மண்டேலாவும் சொல்கிறது வந்து, மண்டேலாவும் மகாத்மா காந்தியும் சொல்கிறது வந்து அது அதில் இது ரெண்டும் ரிப்பீட்டிங் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் நிறைய கேட்டு நிறைய விமர்சனங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் ஆர்கியூ பண்ணாங்க, நிறையா பேர் துப்புனாங்க. அந்த எச்சி கூட ஒன்றும் அவர் மூஞ்சிலேருந்து ஒன்றும் தெளிஞ்சிருக்காது. அந்த மாதிரி துப்பிட்டாங்க ஊரே, இந்தியன்ஸே துப்பிட்டாங்க. துப்பாதவன் வந்து யாராக இருக்கும்னா அவன் மனசுக்குள்ளே திப்பிக்கிறவன் தான் இருக்கும். பக்கத்தில் கூட இருந்துக்கிட்டு ஜாக் வச்சுக்கிட்டு இந்த என்ஜிஓஸ் வந்து இவன்றது காசை வாங்கிட்டு இருக்கிறவங்க தான் அது கூட திரும்ப துப்புறதுக்கு பதில் முனிங்குவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க அவங்க கூட. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மண்டேலாவும் காந்தியும் வச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறது நான் முதல்ல சொல்கிறேன்னே. அதால் தான் நான் வந்து சொன்னேன், கேனன் பண்டனா வந்து நீ வச்சு பேசியிருந்தேன்னா, கேனன் பண்டனா வந்து நீ பேசியிருந்தனா நம்ம எல்லாமே ஏற்றுக்கும். சரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த டைமில் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட இது வேற மாதிரி போயிருக்கும், திப்பியிருக்க மாட்டாங்க. உண்மையை தானே சொல்லியிருக்காரு ராயர். படித்தவன் தான்டா, லாயர் தான்டா, கரெக்டாக தேடி எடுத்திருக்காம பாரு கேனன் பண்டனா வந்து இவர் கூட ஈடுபடுறாரு. ஏன்னா அவரும் ஒரு பிரசிடென்ட் தானே, நாட்டோட பிரசிடென்ட் தானே, அவரை வச்சு பேசியிருந்தா ஓகே. பட் அது கூட இல்லை. வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரு இப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர்லே, இந்த நாட்டில் இருந்த பிரைம் மினிஸ்டர்லே இந்த 2018 வச்சுக்கோமா, 2018 கீழே உள்ள பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோமா, மகாதேவா இருந்தாலும் சரி, நஜீப்பா இருந்தாலும் சரி, படாவியா இருந்தாலும் சரி, துன் ராஜா இருந்தாலும் சரி, துக்கு அப்துல் ரஹ்மான் இருந்தாலும் சரி, உசைன் இருந்தாலும் சரி, இவங்க கூட அந்த ரேஞ்சில் நீ வைக்க பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, துக்கு அப்துல் ரஹ்மான் வந்து நாட்டோட பாப்பாக்கு மெர்டேக்கான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னமோ புதுசாக ஒரு பாப்பா உருவாக்குறாரு, அப்புறம் பேசுவோம். பாப்பாக்கு மெர்டேக்கான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த டைமில் வந்து 3 இனமும் சேர்ந்து எந்த பிரைம் மினிஸ்டருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும். சரி சதீஷ், நீ எடுத்துட்டா துக்கு அப்துல் ரஹ்மான் சதீஷ் ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னு அந்த பிரைம் மினிஸ்டர் கூட? ஏன்னா இவர் ஒன்றும் சாதிக்கல. இவர் சாதிச்சதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமான கேஸை தான் சாதிச்சு வச்சிருக்காரு. ஸோ இப்போ துக்கு அப்துல் ரஹ்மான் நீ எடுத்துக்கிட்டோன்னா, துக்கு அப்துல் ரஹ்மான் வந்து அவர் வந்து ஒரு இந்த சுதந்திரத்துக்காக இந்த 3 இனத்தையும் சேர்த்து கொண்டு போயிருக்காரு. அவன் நினச்சிருந்தா மிலேடானாங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண, நீங்கள் இரு, நான் வேற ஆளை கூப்பிட்டு போகிறேன், போய் பேசி வரேன். பட் இருந்தாலும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லா ஒகேஷன்லேயும் இந்த 3 பேர் இருந்திருக்காங்க. ரைட்டா சதீஷ்? அந்த சுதந்திரத்துக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய சரித்திரம் படித்தவர். அவர் வந்து பாப்பாக்கு மெண்டேக்கான் வந்து உண்மையான அவங்களாம் வந்து தூக்கி வச்சு பேசணும், நாட்டில் உள்ளவங்களை வச்சு. அப்புறம் நீ எடுத்துக்கிட்டோன்னா அது முடிச்சு துன் ராஜா வந்து மில்லேக்கு வந்து நான் சொல்கிறேன்னே, மில்லேக்கு வந்து அவர் தான் வந்து உண்மையான பாப்பா. தொடர்ந்து அந்த மில்லையை வந்து ஒரு இடத்துல இருந்து தகுதியில் இருந்தவங்களை கொண்டு போயிட்டு ஒரு நல்லா நிறுத்தினவர் நான் சொல்லுவேன். அது ஏன்னா எஜுகேஷன் கொடுத்தது ஒரு எஸ்டேட்ஸ் மாடல் தானே அது. பட் எஸ்டேட் மாடலோட அவங்களுக்கு வந்து சொத்து உரிமையை கொடுத்தாங்க. அதே மாதிரி அது கொடுத்தாரு. ஃபெல்டால வந்து தமிழங்களுக்கும் இடம் கொடுத்துருக்காரு. தமிழங்களும் இருக்காங்க. சைனீஸ்க்கு இல்லை, ஃபெல்டால சைனீஸ் 1-2 இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபெல்டா இருக்காங்க, ஃபெல்கராலையும் தமிழங்க இருக்காங்க. நாட் மோலா நிறையா இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த செக்டர்ல அப்போ வந்து இந்த இன்சிடென்ட் 1969 இன்சூரன்ஸ் நடக்கும்போது, இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பட் அதை அழகா சுகமமாக முடிச்சிட்டாங்க பாரு, செட்டில் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ்லாம் அது நடந்தது. May 15 நடந்தது வந்து ஒரு May 13 வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்கான நம்மளோட இதில் வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் சர்டிஸ். ஈவன் தோ அந்த மாதிரி இருந்து கூட அவங்க வந்து அதை சரி பண்ணிட்டாங்களே அந்த டைமில். அதை வந்து அழகான ஒரு சரி பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இவன் உயிர் போய் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி தான் அது. அவர் வந்து அவரோட சேவையாக அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சேவையில் இருக்குது. அப்புறம் நீங்கள் எடுத்துட்டோன்னா உசைன் வந்து அவர் அந்த பாலிடிக்ஸ் ஆரம்பிக்க முடியாது, அவரை முடிச்சிட்டாங்களா? அவர் வந்து அந்த பவர் வந்து அவ்வளோ அளவுக்கு உசைன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஒத்துமையை வந்து நிறைய, ஏன்னா நல்ல டாலரன்ஸ் ஆன அந்த ஒரு காலம் இந்தியன்ஸுக்கு வந்து 2 மினிஸ்டர் வந்து அவரோட காலத்தில் தான் வந்து மறுபடியும் கொடுத்தாங்க. ஒரு நம்ம ஆதிநாகப்பனுக்கும் நம்ம துன்சம்பந்தன் முடிஞ்சு அவர் காலத்தில் தான் வந்து கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து துன்சாமிகள் வந்துட்டார் பாருங்களேன். பட் த திங் இஸ் உசைன் வந்து அவர் வந்து டத்து ஆன் ஜஃபாரோட மகன். ஆமாம். ஸோ அவருக்கு வந்து பாப்பா ஐ திங்க் பாடுவானோ சம்திங் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இருந்தாலும் அவர் வந்து அவர் ஷார்ட் ஸ்பிரிட் தான் இருந்தார், ஷார்ட்டான ஒரு டேர்மு. பட் இருந்தாலும் அவர் சென்ட் பண்ணார்.
ஓகே மகாதேருக்கு வருவோமே, மகாதேரே நீ கம்பேர் பண்ண முடியாதுலா அன்வாருக்கு வச்சு மகாதேர் பேசினா இங்கே ஒன்றும் ஆத்திரப்பட்டுருவாங்க, நீ என்னடா செஞ்சுட்ட மகாதேர் மெயின். அஃப்கோர்ஸ் மகாதேர் வந்து அந்த ரேசிஸ் மென்டாலிட்டி இதெல்லாம் இப்போ இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த 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 பாலிசிஸ் வந்து நம்மளை வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு லெவலில் கீழே கொண்டு போய் இருந்தாலும் வச்சுக்கேன், அவர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாடையும் ஏற்றி அந்த நாடு இறங்கும்போது எல்லாமே வந்துட்டோம். ஆமாம், நிறைய பேர் வந்துட்டோம் மேலே. அதில் விட்டு போனவங்க தான் வந்து இந்தியன்ஸ் நிறையா, அது மலையும் இருக்காங்க சதீஷ், விட்டு போனதில்ல. அந்த வளர்ச்சின்னு வரும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷனு இதெல்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருந்துச்சு சதீஷ், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருந்துச்சு. அந்த அந்த இதெல்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் செக்டரில் வந்து அவங்க வந்து கை வைக்க முடியாது. மலேசியா மாடர்ன் ஆனதுக்கு காரணம் வந்து மகாதேர் தானே. பாப்பாக்கம் ஈஸ்ட் லுக் அட் ஈஸ்ட் என்ன சொல்லுங்க, டசார் பண்டாங் திமோர் எப்படி வந்து ஜப்பான் மாதிரி நம்ம வர முடியும்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து சவுத் கொரியாவெல்லாம் முன்னுக்கு பின்னால் தள்ளிட்டு நம்மளோட எக்கனாமி வந்து ஜப்பானுக்கு அடுத்தது மலேசியன் எக்கனாமி தான் ஆசியாலே பவர்ஃபுல்லானதெல்லாம் இருந்துச்சுல்ல. டியூட்டி மகாதேவ்ஸ் திஸ் ஆன் டிவிட், அது விஷன் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இல்லை 98ல் எக்கனாமி விழுந்தப்போ மலேசியா முடிஞ்சிருச்சுன்னு நினச்சத அவ்வளோ பெரிய இது அப்போ தான் அன்வாரை வெளியாக்கின பிறகு தான். பட் மகாதேர் வந்து நம்ம வந்து IMF கிட்டலாம் இப்போ ஸ்ரீலங்காலாம் டெப்பில் மாட்டி, கிரீக்லாம் டெப்பில் மாட்டி சீரழிஞ்சு போனப்போ மகாதேர் மேனேஜ் டு சேவ் த கண்ட்ரி. ஆமாம், IMF கிட்ட போகாமல். அது எவ்வளோ பெரிய விஷயம் டிவி. ஐ திங்க் whatever நமக்கு வந்து மகாதேர் மேலே என்ன தான் கருத்து வித்தியாசம் இருந்தாலும் சரியான இடத்துல இது கொடுக்கணும். ஐ திங்க் இண்டஸ்ட்ரியலைசேஷன், மாடர்னைசேஷன் பாப்பா கமோடேனா வந்து கண்டிப்பாக மகாதேர் தான். அதில் வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை சதீஷ். பட் என்னன்னா சில விஷயம் செஞ்சாருலாம், லைக் கவர்மெண்ட் செவன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவங்க அந்த மலையை ஏற ஏற அஃப்கோர்ஸ் அங்கே குறைஞ்சிட்டு போவோம் நம்ம. அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, அது இயற்கை. அது ஏறும் போது அது நம்ம இறங்குவோம். ஏன்னா அவங்க ஏற்றுறாங்க மேலே வந்து மேலே வர்ற டைமு, மலேஸ் வந்து மேலே வர்ற டைமு. அப்போ நம்மளுக்கு வந்து கீழே போகிற மாதிரி அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அது இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை, அதை தவிர்க்க முடியாத விஷயம். பட் நீ சொல்கிற மாதிரி தான் IMF இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு 22 வருஷம் வந்து அது ஒரு பெரிய மாற்றத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. எல்லாம் காடி வீடுலாம் வாங்குற டைம் வந்து அந்த மகாதேரோட ஹேராக தான் வந்து அந்த சிஸ்டமே வந்துச்சு, ஹைவே வந்துச்சு, நிறையா என்ன சொல்லுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து மலேசியாவோட மறக்கவே முடியாத ஒரு விஷயம் மகாதேர். பட் மகாதேர் முடிஞ்சு சதீஷ், படாவி வந்தோன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப அமைதியான மனுஷன், ரொம்ப அரசியல் இல்லை. ஏன்னா அவர் வந்து அவரோட இயற்கையை வந்து ஒரு கவர்மெண்ட் 7 பெறேன். ஸோ அந்த கவர்மெண்ட் 7 வந்து ரொம்ப இருந்த வசி அவர் பெரிய PTD ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்த வசி அவர் வந்து ரொம்ப அரசியல் இல்லை. பட் இருந்தாலும் நாட்டை வந்து அப்படியே கொண்டு வந்தார். அவரும் வந்து இல்லை ஒரு அரசியல் இல்லாத வசி அவரோட நிலைமை. பட் நஜீப் காலத்தில் வந்தோன்னா நஜீப்க்கு ஒரு பெரிய தின்தட் வந்து பிளாக் தின்தட் வந்து 1 MDB இல்லாமல் பார்த்தீங்கன்னா நஜீப் வந்து த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர். உண்மையிலே 1 MDB இல்லாத பார்த்தோமா நஜீப் இஸ் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர். 1 MDB வந்து எல்லாத்தையும் கீழே இறக்கிருச்சு, எல்லாத்தையும் மலே சைனீஸ் இந்தியன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நஜீப் இஸ் பெட்டர். பட் என்ன 1 MDB அதுதான் ஒன்று சொல்லுவானுங்க 1 MDB. ஸோ 1 MDB ஒண்டி தான். மற்றது பார்த்தோன்னா நஜீப் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் இந்தியன்ஸுக்கு சிடிக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு மித்ரா பற்றி பேசுறது, அன்றைக்கி அந்த சிடிக்கு வரலன்னா இன்றைக்கி மித்ரா இல்லை, ரைட்டா சதீஷ்? ஆமாம், அந்த மித்ரா அன்றைக்கி இல்லை, சிடி காணிக்கலன்னா நீங்கள் மித்ரா இல்லை. ஸோ இந்த மாதிரி அவர் திட்டங்கள் ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்லதாக வச்சுருந்துருக்காரு. பட்டு ரொம்ப செய்யலை, ரொம்ப வாரி கொடுக்கல. பட் அவர் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கொடுத்தாரு. ஆனால் வாரி கொடுத்து நம்மளை பெரிய இதாக ஆக்கலை. நம்மளோட கேக் எக்கானமியை ஏற்றுறதோ இல்லை நம்மளோட ஈக்குவிட்டி ஏற்றலாம் அந்த மாதிரிலாம் வரல. பட் தமிழ் ஸ்கூலுக்கு செஞ்சது செய்கிற மனசு இருந்துச்சு, நான் செஞ்சார். அது கேள்வி கேட்கும் போது அவர் இருக்கும் போது தான் வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்தது. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் கூட டிபேட்லாம் பண்ணாங்க பாரு. ஸோ இதெல்லாம் நடந்தது. பட் அவர் முடிச்சோன்னே வந்தார் பாரு மகாதேர் 2வது. ஸோ அந்த காலங்கள் விடுவோமே, மகாதேர் 2வது பற்றி பேச தேவையில்ல. இந்த ஒரு இருட்டு காலங்கள் நடந்துச்சு. என்ன சொல்கிறேன், இன்ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து மகாதேர் முடிஞ்சு ஃபுல்லாக யாரையும் பார்க்கல. மகாதேர் விட்டு 22 வருஷம் நமக்கு தெரியும். நம்ம வந்து மொய்தீனோட வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கல, நல்ல டேர்ம்ஸில் பார்க்கல. எப்படின்னா அந்த டைமில் வந்து டிசாஸ்டர், கோவிட் டிசாஸ்டரு, ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் அவரோட ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு கூட நம்மளுக்கு தெரில. ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் வந்து வீட்டு விட்டு வழியாகாதீங்க, பிகேபி அப்படியே முடிச்சுட்டு கிடச்சா பிகேபி முடிச்சு அவரும் முடிச்சு சப்ரி வந்தார். சப்ரி வந்து அவர் வந்து என்னன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணார். எதிர்கட்சிக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்தது.
அவர் வந்து ரொம்ப அல்ட்டிக்கல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ வந்து மித்ரா 100 மில்லியனா நீ எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. உனக்கு துக்கம்னா நீ எடுத்துக்கோ, அதெல்லாம் கேள்விலாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. நம்ம வந்து குல்வார்கா மலேசியா நம்மளாம் ஒரு குடும்பம் சொல்லிட்டு அப்படின்னு கொண்டு வந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்லோகான் பார்த்தீங்கன்னா சத்து மலேசியா சொன்னது, சத்து மலேசியானா நம்ம எல்லாமே சத்து மலேசியா சொன்னது நஜீப்பு, குல்வார்கா மலேசியா சொன்னது இவர். ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்லேயே வந்து அந்த குடும்பம்னு கொண்டு வந்துட்டார் நம்மளை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா இல்லையானா அதெல்லாம் கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் வந்தாரு பாரு ஒரு தலைவர், சிறந்த தலைவர், இவர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஏமாந்துருக்கோம், எல்லாமே கேம்பெயின் பண்ணோம், எல்லாம் ஏமாந்துருக்கோம். மக்கள் ஓட்டு போட்ட மக்கள்லேருந்து இவருக்கு கேம்பெயின் பண்ணது இதில் ஒன்று தான் வந்து வெக்கம் சூடு சொரணம் இல்லாதவங்க அந்த கட்சியில் உள்ளவங்க வேண்டி தான் இவர் தூக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க, தவிர மற்றது எல்லாம் திப்பிக்கிட்டு தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னு பார்த்தோன்னா இவர் வந்தாரா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆமாம், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி எடுத்தோன்னே 2018 4 மினிஸ்டர் கொடுத்தாங்க. அப்பே எல்லாம் கண்ட முழிச்சோம், 4 மினிஸ்டரா இவரே 4 கொடுக்குறாருன்னா இப்போ வந்து அன்வார் எடுத்தாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். ஆமாம், நம்மளுக்குன்னு 4 மினிஸ்டர் இருக்காங்கடா, ஏதாச்சும் ஒரு குரல் கொடுப்பாங்க கேபினெட்டில். பார்லிமெண்ட்டில் முடிஞ்சு அடுத்த குரல் கொடுக்கறது கேபினெட் தான். அதுதான் வந்து ஐஎஸ் என்ன சொல்லுவாங்க, டிசிஷன் மேக்கர். இது செய்ய முடியும் செய்ய முடியாது, நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கேபினெட் மினிஸ்டர் தான் செய்வாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் வந்து அப்பப்போ சீடாங்க பண்ண மாட்டாங்க பாரு, அதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பார்த்து இவர் வந்து நல்லா வந்துடுவார். பார்த்தா இவர் வந்தோடனே கொடுத்தாரு அந்த சிவகுமாருக்குன்னு ஒரு மினிஸ்டரை அவர் கொடுத்தோன்னே அவர் பார்த்தா அவர் மங்கினாரா மங்கையோட போயிட்டாரா தெரில, மங்கையோட போயிட்டாரா தெரில. அவர் செய்ய வேண்டிய வேலையை வந்து சரியாக செய்யாமல் கடைச்சா குட்டிச்சவராக அவனை பேர் கெட்டு போனது தான் மிச்சம். 97 மில்லியன் சொல்லி அது என்ன கதைன்னு தெரில, அது ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தாரு, அவர் ஒரு ஃபெயிலியரால் எந்த தமிழும் பாய்க்க முடியாது தான் சில பேரை. அவருக்கு அனுவாருக்கே தெரிஞ்சு அவனையும் பார்க்க முடியல. பட் செனத்தர்னு எடுத்து நீ எடுத்து போடலாம், செனத்தர் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா உன்னோட ஹோம் மினிஸ்டரே செனத்தரா நீ எடுத்து, நிறைய மினிஸ்டர் வந்து செனத்தரா எடுத்துருக்கு போட்டோம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மீட்டி மினிஸ்டர் செனத்தரா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த மலேசியா மண்ணில் ஒரு இந்தியன்ஸ் கூட தகுதி இல்லாத இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீ யாராச்சும் எடுத்து போட்டிருக்கலாம், அதை நீ செய்ய கிடையாது. உன்னோட எம்பிங்க தான் சரியில்லைன்னா நீ செனத்தரை தூக்கி ஒரு ஆளை எடுத்து போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கலாம். அந்த போஸ்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு ஆளை வந்து காந்தியும் மண்டேலாவும் சொல்கிற இவனை, இந்த ராயரை வந்து என்னன்னு சொல்கிறது சொல்லு சதீஷ், என்னன்னு சொல்கிறது? நீங்கள் திப்ப போனால் நீங்களே திப்பிக்க, நான் திப்பினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது நானும் என்னென்னமெல்லாம் கேள்விகள்லாம் கேட்டுட்டேன், அவங்களுக்கும் உரைக்க மாட்டுது. இது பேர் மண்டேலான்ற அதை வந்து ஜஸ்டிஃபைட் பண்ணுறதுக்கு இன்னொரு செக்ஷன், பார்லிமெண்ட் செக்ஷனில் அவர் சொல்கிறாரு, நான் ஏன் வந்து மண்டேலான்னு சொன்னேன், நான் ஏன் வந்து அவரை வந்து காந்தின்னு சொன்னேன்னா அவர் அமெரிக்கா கூட ஃபைட் பண்ணுறாராம். இவர் என்னத்தை ஃபைட் பண்ணுறாரு அமெரிக்கா கூட? நம்ம நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கேட்டால் பலஸ்தீன் இஷ்யூன்றான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்க பற்றியா? ஏன்னா அழிப்பு ஒரு ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, அதை பற்றி உங்களால் தெளிவாக பேச முடியல என்ன நடந்துச்சுன்ட்டு. பட் ஒரு கேள்வி கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டார். அந்த பதிலும் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்ன பதில். பட் நீ என்ன கேட்டிருக்கணும், ஏன் எல்டிடியை வந்து இன்னும் பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க, அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பார்லிமெண்ட் அவர் பதில் சொன்னோன்னு எழிஞ்சி இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் எழிஞ்சி நாய்மாய் கத்திட்டு இருக்கிறதோட இந்த பொசிஷனில் நீ சொல்லியிருக்கணும். பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறாருல்ல, ஆமாம் ராஜா பஸ்கா வந்து பக்ஸா பண்ணார், ஒரு இன அழிப்பு நடந்துச்சு, தமிழர்களை சாவடிச்சாரு, முஸ்லீமை சாவடிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு இன படுகொலை நடந்திருக்குன்ட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் ஒரு வாதத்தை வைக்கிறாருன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா சதீஷ், அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் உன்னோட கேள்வி இருந்திருக்கணும். பிரைம் மினிஸ்டர் எனக்கு தெரியாது கை தூக்கி ஏன் வந்து எல்டிடியை இன்னும் வந்து பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்க, உனக்கு தான் தெரியுதா இது வந்து படுகொலை, எதனால அந்த போராட்டம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நீ நியாயப்படுத்துற. இப்போ முஸ்லீம்ஸும் தமிழ்ஸும் வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்க நீ சொல்கிறேன்னா, தட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு இன அழிப்பு நடந்ததற்கான காரணம் வந்து இஸ் நேச்சுரல். எப்படி வந்து மண்டேலா வந்து கடைசி 96 வரைக்கும் வந்து யூஎஸ் வந்து தீவிரவாதின்னு தான் வச்சிருந்தான். ஏன்னா அவர் வந்து அங்கே ஒரு இன ஒடுக்குமுறை நடக்குது கருப்பர்களுக்கு எதிராக, அது தெரிந்து போராடுறாரு. மண்டேலா இஸ் அன் ஐகான் ஃபார் இது. அதே போல வந்து இன்னைக்கு வந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பே இல்லை, அழிஞ்சு போச்சு. நீ எப்படி ஹமாஸை வந்து அந்த பாலஸ்தீன நிலத்துடைய அந்த பாலஸ்தீன மண்ணுக்குடைய விடுதலைக்காக போராடும் அந்த மண்ணின் மைந்தர்கள் நீ சொல்றியோ, அதே போல தான் நீ மற்றவங்களையும் பார்க்கணும். ஆனால் நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஒரு சைட்டு இது ட்ராமா,
நீ இங்க போயிட்டு இப்படி ஒண்ணு பேசுவேன், ஆனா வந்து இதை நீ விளையாக்க மாட்டேன், உன்னை வந்து நாங்க அது லிஸ்ட்ல வச்சிருப்போம். கேட்டா இல்ல மலாய்க்காரவங்க எதிர்ப்பாங்க. என்ன எதிர்க்க போறாங்க? மலாய்க்காரங்களுக்கு அவங்கள்ட்ட என்னது முக்காவாசி பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. நீங்க விளக்கமா சொன்னா ஏத்துக்குவாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல இதை பேசுறது விட நீங்க அதான் நம்ம பேசிட்டு எங்கேயோ வந்துட்டோம், பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பேசுறது இப்ப நீங்க கேட்ட கேள்வியை எம்பி அதை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோமே, நம்ம வந்து ஏற்றுக்கலாம். நீ வந்து யோர் லெவல் இஸ் லைக் மண்டேலா, யூ லெவல் இஸ் லைக் மகாத்மா காந்தி. நீ யாரு நீ? ஐ மீன் லைக் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடுவி. ட்ரம்ப் கூட இது ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, எலான் மாஸ்க்லேருந்து எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட வந்து இந்த மாதிரி யாரும் போடைய பண்ணது. ட்ரம்ப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இஸ் கோயிங் டு பி அ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆன் த எர்த். ஏர்த்ல உலகம்னு சொல்ல முடியாது ரவி, பூமி பத்திலே பவர்ஃபுல் பர்சன் ஆன் த எர்த் வில் பி ட்ரம்ப். ஏன்னா எல்லா நியூக்ளியர் ஆசனலும் அவர் கையில் இருக்க போகுது, உலகத்தோட எக்கனாமி அவர் கையில் இருக்க போகுது, யூஎன்ஏ நியூயார்க்ல தான் இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு இதில் வந்து அவங்கள்ட்டே வந்து உன்னால வந்து இப்போ எலான் மாஸ்க் இருக்காங்க, எவ்வளோ பேர் யாருமே வந்து ட்ரம்ப்பை கூட இந்த அளவுக்கு வந்து யூ ஆர் லைக் திஸ், யூ ஆர் லைக் தட்னு வந்து ட்ரம்ப் வந்து கம்பேர் பண்ணி நான் பார்த்ததில்லை அவங்களோட காங்கிரஸ் மேன் யாரும். நம்ம மலேசியாவில் இது என்ன சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு தமிழனா வேறு, தமிழன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க, தமிழ் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு இது நடக்கிறப்ப நான் தமிழன் இல்லையா, நான் பாதி தமிழன் தான் அப்படின்னு சொன்னவனுங்க அவனுங்க. ஸோ வி டோன்ட் கன்சிடர் தம் as a தமிழ். ஸோ இதை வந்து என்னென்னமோ பேசியிருக்கலாம், இதை நம்ம இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். இது வெக்கமாக இருக்கு டிவி. நம்மளுடைய எம்பியோட லெவலில் கேட்டால் இந்த ஹோல் மந்த் செஷனில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் மண்டேலா மகாத்மா காந்தி தான். வேறு எதுவுமே உருப்படியாக தமிழ் சமுதாயத்துக்காகவோ இல்லை இந்த சமுதாயத்துக்காகவோ நாட்டுக்காகவோ இந்த எம்பிங்க குறிப்பாக பக்கத்தான அரப்பானில் இருக்கு இந்தியன் எம்பிஸ் பேசுகிறாங்களான்னு உங்களுக்கு இல்லை எல்லாம் படை தான். இப்படி பார்த்தேன் சதீஷ், அவர் என்ன அடுத்த பார்லிமெண்ட் இன்னொரு செக்ஷன்லையும் சொன்னார், அது ஒரு செக்ஷன் தான் நீ பேசுகிற, மண்டேலா ரெண்டாவது செக்ஷன், அது சிஎம்ஏ வேற. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் ஏன் சொன்னேன் இதன்னா, அவர் வெள்ளைக்காரன் கூட டேய் கொஞ்சமாச்சும் அறிவு மூளை இதெல்லாம் இருக்கா, வெள்ளைக்காரனை வந்து நீனே தூக்கி பேசுகிறப்ப சதீஷ். வெள்ளைக்காரன் ஒன்று இல்லைல்ல, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு போராட்டம்னா வெள்ளைக்காரன் கூட போராடினா தான் நீ வந்து மாத்துமா ஆக முடியும், நீ வந்து காந்தி ஆக முடியும், நீ வந்து இதாக ஆக முடியும்ல சதீஷ். ஆமாம், நீ என்னத்தை சொல்கிறான், அவன் என்னத்தை சொல்கிறியா, அவன் மதத்தை சொல்கிறியா, அவன் கலரை சொல்கிறியா, எனக்கு விளங்கலை. அப்படி என்ன சதீஷ், அவனை பேசுனா நீ வந்து அவனை எதிர்ப்பு தெரிய வச்சா நீ வந்து ஒரு பெரிய அதான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடலான்னு எனக்கு விளங்கவே இல்லை சதீஷ். ஒரு முட்டாள்தரமான கருத்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரித்திரத்தை படிக்காதவனுங்க. சரி, உண்மைதான். அவரு நீ அந்த பார்லிமெண்ட் செக்ஷன் விட்டு அப்படியே நீ கேட்டல என்ன பேசினாருன்னு. அப்புறம் இடையில டக்குன்னு என்ன பண்ணாரு, ஏன் வந்து ஜம்ரி வினோட்டையும் ஃபிட்ராஸ் அவங்கயும் நீ வந்து ஒன்று சூ பண்ணல, இது வந்து போல பார்லிமெண்ட்டில் பேசினாரு, பேசியிருக்கான் அவன் இதுக்கு முன்ன ஒரு பார்லிமெண்ட்டில், அதுக்கு முன்ன ஒரு பார்லிமெண்ட்லையும் நான் கேட்டிருக்கேன். அப்பப்போ ஜம்ரி வினோட்டும் அவர் ஏன் டச் பண்ணாருன்னா பேலன்ஸ் இங்க வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க தான் வாங்கி கட்டிட்டாரு. ஏன்னா இந்த பதில வந்து என்னைக்கே சொல்லிட்டாங்க, என்னைக்கே ஏன் மேலே திண்டாக்கான் எடுக்கல எல்லாம் சொல்லிட்டாங்க. கோர்ட் லா அண்ட் ஆர்டரு இவர் இப்போ அதை பயன்படுத்துறாரு பார்லிமெண்ட் போய்ட்டு என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் பண்ணுறது மினிஸ்டர்ஸும் போய்ட்டு அங்கே உள்ள பிங்காரா இப்போ எம்ஐசிசி மாதிரி பிங்காராவும் ப்ரெஷர் கொடுக்குறது. என்ன ப்ரெஷர் கொடுக்குறது, ஏன் நீ வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன் ஆக்ஷன் ஆக்சுவலி இது வேலை வந்து இவங்க வேலையே இல்லை, யூ ஆர் பாலிசி மேக்கர். நீ போய்ட்டு அங்கே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இவனுங்களை பிடி இவனுங்களை இதை பண்ணு, அந்த ஒரு வேலை இல்லை. சட்டத்திட்டங்கள் சரியாக இருந்துச்சுன்னா ஏன் வந்து ஜம்ரி வினோட்டையும் ஃபிட்ராஸோங்கையும் ஆக்ஷன் எடுக்க முடியல, அதோட காரணம் என்னது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, லா படி என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் அவங்களை டச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த லா அமெண்ட் பண்ணுறதுக்கு வேலை செய்யணும். இதுதான் வந்து ஒரு லா மேக்கரு. இல்லை அதை விட்டு இவர் அந்த இடத்துல ஏன் அதை சொன்னாருன்னா, இந்த காந்திக்கும் அந்த இதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறாராம். எங்க நம்ம அடி எல்லாம் பிச்சுட்டாங்க தமிழவங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னே அவர் வந்து நான் இதுக்காக பேசுகிறேன், அது ஒரு மாதிரி வைரல் ஆகும். டிவிட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைட்டான ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு கோர்ட்ல வந்து டிசிஷன் வந்திருக்கு. நம்மளுடைய சசி இருக்காங்க, சசி இந்த ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அவர் வாட்ச் அந்த இது வச்சிருக்காருல, அவர் வந்து பர்சனலா போயிட்டு பிரைவேட்டா கேஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி பிரைவேட் ப்ரொசிக்யூஷன் சொல்லுவாங்க, நாங்களே ப்ரொசிக்யூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹைகோர்ட்டில் அந்த கேஸை ஃபைல் பண்ணி ஹைகோர்ட் வந்து நிராகரித்து இன்றைக்கி வந்து அப்பீல்ஸ் கோர்ட்டில் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்பீல்ஸ் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 3 பேர் கொண்ட பெஞ்ச் என்ன டிசைட் பண்ணியிருக்குன்னா, ப்ரைவேட்டாக ஒரு ஆளை ப்ரொசிக்யூட் பண்ண முடியாது. இட்ஸ் அல்டிமேட்லி இட்ஸ் அ டிசிஷன் ஆஃப் த டிபிபி ஏஜி அட்டர்னி ஜெனரல். அவருக்கு தான் வந்து ஆர்டிகல் 45 ஆஃப் தி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வந்து பவர் கொடுக்குது. ஃபார் ஏஜி ஒன்லி கேன் ப்ரொசிக்யூட், இதுதான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்லுது.
இவ்வளோ நீ போயிட்டு அங்கே ஏன் செய்யலைன்னு கேட்குறீங்க. பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர் உண்டாங்க மினிஸ்டர் கேட்க வேண்டியதானே. ஏன் வந்து உன்னோட டெப்யூட்டி மினிஸ்டர் உன் கட்சியை சேர்ந்தவன் தானே, கேட்க வேண்டியதானே. ஏன் வந்து எடுக்கலை? அவர் பேசுகிறப்ப உன்னை வைண்டிங் ஆப்பில் கேட்க வேண்டியதானே. பிரைம் மினிஸ்டர் பேசுகிறப்ப கேட்க வேண்டியதானே. 3Rன்னு சொல்கிறீங்க, ஏதோ இது ரேஸ் ரிலிஜன் ராயல்ட்டியில் இதுவும் தான் வரும், ஏன் ஆக்ஷன் எடுக்கல, ஏன் ஏஜி ஆக்ஷன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்க வேண்டியதானே. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. அப்புறம் வந்து மறுபடியும் அதை வச்சு கோரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நீ அன்னைக்கு நீ பிரைம் மினிஸ்டர் கொஸ்டின் டைமில் நீ இதை கேட்டிருந்தனா நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, நீ என்ன தான் எனக்கு ஒன்று பிடிக்காமல் இருந்தாலும் உன்னை வந்து கரியன்னு சொன்னாலும் ஓகே நீ இதை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுனாச்சும் நம்ம சொல்லலாம். நீ அதை கூட செய்யலையே. இப்போ நீ வந்து மண்டேலாவை கூடலாம் வந்து கம்பேர் பண்ணிட்டு இது வந்து மோக்கரி ஆஃப் மலேசியன் பார்லிமெண்டோட ஸ்டாண்டர்டை வந்து இறக்குற மாதிரி எனக்கு தோணுது தேவி. சரி சதீஷ், நம்ம வந்து நான் நினைக்கிறேன் அந்த இப்போ இந்த விட்டுருவோமே இந்த ராயரை, இது வந்து பார்லிமெண்ட்டில் இருந்து ஒன்று இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரில. அதுக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறதோட பிரைம் மினிஸ்டர் பின்னாலே ஒரு வேலையை வாங்கிட்டு அவரோட பேக்கை தூக்கிக்கிட்டு அப்படியே போயிட்டாலும் நினைக்கிறேன் அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ். நீ என்ன நினைக்கிற சதீஷ்? அந்த மாதிரி இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், இன்றைக்கி வந்து இவன் ஒன்றும் இல்லை, இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கார் பாரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா சுங்காசிப்போட் எம்பி. ஐயோ, நம்ம போன எபிசோடில் பேசுமா கூட தெரில, பேசி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை பேசல ஒன்றும் பேசல. ஸோ இவர் வந்து சுங்காசிப்போட் எம்பி, அவர் பேர் கூட அம்முசயாங் கேசவன் எம்பி பேரை மறந்துட்டு. அம்முசயாங்னா தெரியும்ல என்ன, அம்முசயாங் எம்பி. இவர் என்ன சொல்கிறாரு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ்லாம் டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு. பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டில் வந்து இந்தியன்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்தது வந்து under 30 million. அது வெரி கிளியராக under 30 million தான். ஈவன் தோ வந்து இப்போ இருக்கிற டெபுட்டி மினிஸ்டர் ராமனன் வந்து சொன்னாலும் 230 million 280 million நாங்கள் கொடுத்துருக்கோம் எதை வேணா சொல்லிட்டோம். பட் under 30 million தான் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணினது. அதில் வந்து 30 million தெக்கோனுக்கு 100 million வந்து இந்திய சமுதாயத்துக்கு மித்ரா கீழே. பட் அவரோட ஏஜென்சி அவரோட கமித்திரன் கீழே ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டை தான் அவர் முடிஞ்சாது கோரிங் பண்ணி அங்கங்கே கொடுத்துருக்காரு. அது வந்து ஃப்ரீயாக கொடுக்க கிடையாது, கடமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நீ பெருமைப்படுற விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா 2வது வட்டிக்கை போட்டு காசு கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. பட் அவர் என்ன சொல்கிறாரு கேசவன்னா, என்ன நீங்கள் எல்லாம் அப்படி பேசுகிறீங்க, பிரைம் மினிஸ்டர் எப்படி பேச முடியும், அப்படி ஆத்திரமாக அப்படியே பொங்கி தரமா இதைத்தானா நஜீபு செஞ்சார், இதைத்தானே எல்லாம் பிரைம் மினிஸ்டர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிய வச்சிங்க, எல்லாம் வந்து சொன்னீங்க இந்திய சமுதாயத்தை கவனிக்க மாட்டாங்க, 130 million பத்தாவது சொல்லிவிட்டு இதே மாதிரி தானே அவரும் பிரீம் கொடுத்தாரு. அந்த டைமில் எல்லாத்துக்கும் தானே கொடுத்தாரு. இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் ஜேகேஎம்லேருந்து காசு வந்துச்சு, வயசானவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க அங்கே கொடுத்தாங்க, இதெல்லாம் சேமாக தானே போணுச்சு. அப்போ என்னத்துக்கு பிடுங்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இவனுக்கு ஓட்டு போடாது சொன்னீங்க நஜீப்? அப்பயே அங்கே போட்டு விட்டு அவருக்கே இருந்திருக்கலாமே. என்னமோ இவங்க என்னமோ புதுசாக சாதனை படைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? என்ன சொல்றாருன்னா சதீஷ், 130 million பேசாதீங்க, அது வந்து எக்ஸ்ட்ராவை கொடுத்தது. பட் வந்து பில்லியன் கணக்கில் கொடுத்துட்டு இருக்காரு இந்திய சமுதாயத்துக்கு. எங்கேயாச்சும் சொல்லி எத்தனை பில்லியன் அவர் கொடுத்துருக்காருன்னு. அது அவங்களோட ஒரு நாட்டோட கடமை, எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும்னு. பட் ஒரு சமுதாயத்தை வந்து சோஷியல் எக்கானமியை ஏற்றுறோன்னா நம்மளுக்கு ஃபண்டிங் தேவை, பெரிய ஃபண்டிங் தேவை. 100 million பத்தாது. நீங்கள் பிரபாட்ட போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு எம்பி பிரபா தான் வந்து அதுக்கு சேர்மேனு. அந்த பிரபாட்டை கேட்டு பாரு 100 million பத்துமானு. அவனுக்கு தான் தெரியும் அவங்க உட்காந்துருக்கும் போது சூடா எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ பேருக்கு என்னென்ன செய்யலாம், இவ்வளோ திட்டங்கள் இருக்கும். ஆனால் பணம் இருக்காது சதீஷ் கையில். 100 million வச்சுக்கிட்டு ஏன் ஒரு 10 பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை 50 பிள்ளைங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறீங்களா? எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்? நீங்கள் பார்க்க போனால் 100 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா சதீஷ்? ஏன்னா ஆனால் அங்கே ஃபண்ட் இல்லையே. அங்கே 100 million எடுக்கேஷன் கொடுத்துட்டுனா NGOs வந்து நிற்பாங்க, ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், பர்டிகுலராக இந்த பிரைம் மினிஸ்டருக்கு உண்மையாக அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு 300 to 400 million, ½ பில்லியனே வச்சுக்கோமே, ஒதுக்கு எஜுகேஷன் ஃபார் இந்தியன்ஸ்ன்ட்டு அந்த ஃபண்டை ஒதுக்கிட்டு கவர்மெண்ட் மூலியமாகவே கொடுங்க. இப்போ நீ கொடுக்குறல்ல மித்ரா, அதே மாதிரி கொடு. பட் இந்த ட்ரைனிங்கு, இந்த லொட்ஸ்க்கு புட்ஸ்க்கு எல்லாமே தெரியுமா சதீஷ்? அங்கே தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு சதீஷ். ஆமாம், இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் கொடுக்குறாங்க, வெரி குட், நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா கவர்மெண்ட்ன்ற ஏஜென்சி KKM கீழே, கமந்திரன் கசேத்தான் கீழேயோ, கமந்திரன் ஜபத்தான் பஜிகான் கீழேயோ கொடுக்கறது இல்லை. அதால நம்ம நீங்கள் இந்த காசை எடுத்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதை குறை சொல்லலை நான். பட் நீங்கள் என்ன செய்யணும்னா கவர்மெண்ட்டை புஷ் பண்ணி இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசணும். யார் பேசணும்? இந்த உட்கார்ந்துருக்கிற இந்த சாம்பிராணி போட்ட மடானி எம்பிங்க வந்து பேசணுங்க. என்ன பேசணும்? நீங்கள் வந்து கபாஜிகான் மூலிமா டயாலிசிஸ் கொடுங்க. எங்கள் மக்கள் வந்து 10,000 பேர், நான் டாட்டா வச்சுருக்கேன். ஏன்னா நீ டாட்டா வச்சுருக்க, ஏன்னா போன வருஷம் கொடுத்துருக்க, அந்த டாட்டாவை எடுத்து கொடு, நீங்கள் செய்யுங்க. இது உங்களோட கடமை, நீங்கள் செஞ்சாகணும். இது வந்து எக்கானமி, சோஷியல் எக்கானமியை நம்ம சமுதாயத்தை மாற்றுறது.
இதுக்கு போயிட்டு நீங்க வந்து டயாலிசிஸ் கொடுக்க தேவையில்ல. டயாலிசிஸ் கொடுக்க அவனை புஷ் பண்ணுங்க, கவர்மெண்ட்டை புஷ் பண்ணுங்க. நீங்க எம்பி கேட்கணும் இந்த கமெண்ட் எனக்கு கொடுன்னு. சரி சதீஷ், எஜுகேஷனுக்கு நீ கொடுக்கலாம். இப்போ தீவேட்டு சும்மா மனுஷால தான் பில்லியன் கணக்கில் இருக்க சதி. அதே தான் தனியா ஓதுக்கு இந்தியன்ஸ் அங்க கொண்டு போ. அந்த இப்போ எத்தனை மில்லியன் வந்து மித்ரால கொடுக்குறீங்க, டபுள் அப்பாப்புக்கு சும்பர் மனுஷால கொடுக்க சொல்லுவோம். தனி ஒரு அதுக்குன்னு ஒரு செக்ஷனை போட்டு, அதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு, அதுக்கு ஒரு தனியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சென்டர் மாதிரி திறந்து இந்தியன்ஸுக்கு கொடுங்க. இது கீழே வந்து கொடு. என்னத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் 10 மில்லியனு, மித்ராவில் 10 மில்லியனு, சும்பர் HRDFல 10 மில்லியன் எடுத்து மீசின்னு கொடுக்குற. ஏன் இங்கே வந்து கையை வைக்கிற? அங்கேயே நீ கொடுத்துடலாமே. உனக்கு தான் பில்லியன் கணக்கில் கொடுக்குறானுங்களே அலோகேஷன் தீவேட்டுக்குன்னு. அப்போ அந்த காசு என்ன பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. தட் மீன்ஸ் சேமோவாக இருக்குது நம்ம சதீஷ். எல்லாமே பூந்து கசாமுசான்னு கேட்டால் நாங்கள் செய்கிறோம். இப்போ நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி கேசவனோட மேசை குத்தி பிரைம் மினிஸ்டரை தூக்குறீங்க. என்னடா பொழப்பு இது? இது தான் வந்து சிந்திக்க தெரியணும் உட்காந்து எப்படி இதை வந்து சேனல் பண்ணுது. அதுதான் சதீஷ், அரசியல் உண்மையாக உங்களுக்கு தெரியணும். அரசியல் சாணக்கியத்தனுக்கு தெரியணும். எப்படி அரசியலை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும், எப்படி இதை செய்ய முடியும்னு உங்களுக்கு வந்து சிந்திக்க தெரியணும். இங்கே சிந்திக்க தெரியாத விஷயம் தூக்கி அரசியல்வாதியாக போட்டால் அவன் வந்து என்ன செய்வான்? அவனோட கிளாக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும், இதுதானே நடந்துச்சு அந்த சுங்கேசி போன்ற பார்லிமெண்ட்டில். அங்கே கிளாக்கை பார்க்குற வேலை, அங்கே போய் ரெப்போர்ட் பண்ணி உங்கள் கதை தான் நார் இருந்துச்சே ஊரு பூரா. இந்த இவன் ராயரு போயிட்டு தேவையில்லாத இன்னொரு தமிழனோட குழியை நோண்டுறான். எங்கேயாச்சும் கேஸ் கிடைக்குமான்ட்டு நினைக்கிறேன். அந்த டாபிக் போகலாம். ஓகே டேவிட், அடுத்தது நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட் நிறைய பேசியாச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கோம்னா நமக்கு நேரடி இன்டராக்ஷன் இருக்கனால வந்து நம்ம 2 பேரும் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக என்னென்னா, நம்ம ஆட்சிக்கு போகும்போது ப்ரொஃபஸரும் நம்மளும் வந்து ஆட்சிக்கு போகிறப்ப அவருக்கு வந்து வாலி நங்ரோவோட ஒரு உயரிய விருது அமைதிக்கான பீஸ் அவார்ட் கொடுக்க போகிறதுக்கு நம்ம போகிறப்ப வந்து ஏர்போர்ட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆட்டோ கேட்டில் போயிட்டீங்க. என்னோட ஆட்டோ கேட்டும் போகல. தென் அப்புறம் வந்து ஐ மேனேஜ் டு கோ த்ரூ. 2வது வந்து நம்ம 2 பேரும் போகிறப்போ ப்ராஃபோட வந்து ஆட்டோ கேட் செல்ல நம்ம போயிட்டு பார்க்குறப்போ வந்து கவுண்டரில் போகிறப்போ வந்து பிளாக் லீஸ்ட்னு காமிச்சிச்சு. நீங்களும் நடந்தான் இருந்தோம். தென் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணப்போ பார்த்தா வந்து SPRM வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. தென் உடனடியாக நம்ம வந்து SPRM கிட்ட அங்கேருந்தே கால் பண்ணி கேட்குறப்ப SPRM சொன்னாங்க, ஆமாம் விசாரணை இருக்குது, ஸோ கேரளேருந்து புத்ராஜயாலேருந்து எங்களுக்கு அரகான்னு நாங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம வந்து போய் பார்த்தோம். உடனடியாக அன்றைக்கே எத்தனைக்கும் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கூட கூப்பிடல. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடல, நாங்களே வரோம்னு சொல்லிட்டு ப்ராஃப் போயிட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்து நேரடியாக போயிட்டு தென் அன்றைக்கி நேரடியாக சந்தித்து நம்ம விசாரணை வந்து 4 நாளாக போனார். 4 நாளா 5 நாளா ப்ராஃப் போனது 3 நாள் கண்டினியூஸாக போய் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தென் ஃபைனலி வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் வந்து டேவிட் நிறைய கேள்வி. அதுலேயும் வந்து ஃபார்மர் CEO அல்லது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த என்டவுமெண்ட் போர்ட் டத்தோ ராமா அவர்களுக்கு வந்து ரிமாண்ட்லாம் அவர் எடுத்தாங்க. ரிமாண்ட்லாம் எடுத்து 6 நாள் ரிமாண்ட் எடுத்து, ஆனால் ஒரு நாளில் விட்டுட்டாங்க. ரிமாண்ட் வந்து 6 நாள் எடுத்து 1 நாள் விட்டாங்க. அது வெரி அன்யூஷுவல் டேவிட். 6 நாள் எடுத்தாங்கன்னா குறைஞ்சது 4 நாளாச்சும் வச்சுருப்பானுங்க. பட் அவர் ஒரே நாளில் விட்டுட்டாங்க. தென் அதுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் இப்போ தான் வருது பாருங்களேன். விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து செய்தி வருது. என்னென்னு, இது 3 லட்சம் வழி தங்கரதம் செய்கிறது வந்து 8 லட்சம் வழி 3 மில்லியன் சொல்லிட்டு 8 லட்சத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையான சாலிட் கோல்டு இல்லை, இது வந்து கோல்டு பிளேட்டட் தான் இப்படின்லாம் நிறைய கதை வந்துச்சு. தென் அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஸரை வந்து அவருடைய பேரை வந்து அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி வந்து நிறைய செய்திகள் வந்து வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்து அறப்பணி வாரியத்துடைய தலைவர் போயிட்டு ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுதான் இப்போ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு டேவிட். பினாங்கில் வந்து எத்தனையோ இந்துக்களுடைய பிரச்சனை இருக்குது. இந்து அறப்பணி வாரியத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இது வந்து எப்படினாச்சும் ராமசாமியை வந்து நம்ம வந்து குத்தம் கண்டுபிடிச்சிடணும், அவருடைய பேரை வந்து எப்படினாச்சும். ஏன்னா ராமசாமினா அவர் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ வந்து என்ன இருந்தாலும் அது கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க டேவிட். ராமசாமி இருந்தால் அந்த மாதிரிலாம் நடக்குமா, அவர் மாதிரி செய்ய முடியாது இப்படின்றது தான் ஹை ஸ்டாண்டர்டு. ஒரு எக்ஸ்கோவே வந்து வெளியே போனால் அதுதான் சொல்லிக்கிறாரு, நான் வந்து ப்ராஃபர் அளவுக்குலாம் என்னால் செய்ய முடியாது, அவரோட லெவல் வேறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு இதே அந்த MP தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஃபொரென்சிக் ஆடிட் செஞ்சாங்களாம். அதுதான் டத்தோ ராமச்சந்திரன் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபொரென்சிக் ஆடிட் சொன்னீங்கன்னா அந்த ஃபொரென்சிக் ஆடிட் செஞ்சதோட விலை எவ்வளோ தெரியுமா?
விலை எவ்வளோன்னு சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நானே சொல்கிறேன் 100,000 ஆண்டிவி 100,000 கொடுத்து ஃபொரன்சிக் ஆடிட் செஞ்சுருக்காங்க. என்னத்துக்குன்னா ராமசாமியை வந்து குறை கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. அதில் வந்து ராமச்சந்திரனை கொண்டு போய்ட்டு ஒரு நாள் வந்து ரிமாண்ட் வேறு பண்ணிவிட்டு 6 நாள் ரிமாண்ட் வாங்கி 2 நாள் ரிமாண்ட் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது இந்த பினாங்கில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த கதையை? இல்லை சதீஷ், நீ பார்த்தோன்னா இந்த ஹிந்து என்டோமெண்ட் பாட் கதை வந்து நம்ம வந்து இது ஒரு ஏஜென்சி போகிறேன். இந்த ஏஜென்சி வந்து யார் வேணால் பேசலாம். நான் வந்து இந்துவோட அஃபேர்ஸ் பற்றி பேசலை. நீ எப்படி சாமி கும்பிடணும், எப்படி வழி நடத்தணும், வழிபாடு செய்கிறத பற்றி நம்ம பேசலை. தைப்பூசத்துக்கு நானும் தான் போவேன். தைப்பூசம்னா போகும்போது எப்படி வேஷ்டி கட்டிட்டு போகணும் அதெல்லாம் அந்த நாகரிகம்லாம் நம்மளுக்கு தெரியும். எப்படி சாமி கும்பிடுவாங்க, மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவேன். ஏன்னா சாமி கேட்டுக்கிட்டுனா வந்து எம்மதம் சம்மதம் அதில் வந்து ஏன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து இப்படி தான் வந்திருப்பாங்க. இந்த ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு தெரில, என் தாத்தா மட்டும் எனக்கு தெரியும் ஒரு கிறிஸ்டியனு. அதுக்கு அந்தாண்ட கண்டிப்பாக வந்து முருகர் துறையால் தான் இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ அதில் வந்து நம்ம ஆழமாக நாங்கள் போகல பாரு. பட் இப்படியே இருந்துட்டோம்ன்ட்டு எம்மதம் சம்மதம்ன்ட்டு இன்றைக்கி கோயிலுக்கு எல்லா கோயில் பிரச்சனை தான் நம்ம போவோம். ஸோ ஆனால் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இப்போ எவன் வந்து நீ சொன்னானோ இந்து ஏன் கிறிஸ்டியன் வந்து இந்துவில் முக்கம் நினைக்கிறானோ இப்போ எல்லாம் எதிர்ப்பாக அவங்களுக்கு எதிர்ப்பாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த இந்து என்டோமெண்ட் பாட்டுக்கு எதிர்ப்பாக. இந்து என்டோமெண்ட் பாட் வந்து ஒரு கவர்மெண்டோட ஏஜென்சி மை ஒரு கவர்மெண்ட் கீழே வந்து கெசட் பண்ண ஒரு பாடி. அது இல்லை வந்து அது ஒரு ஏஜென்சி. அது ஏஜென்சி சொல்கிறதோட அது வந்து வர்த்தா பண்ண ஒரு பாடி. அது வந்து பார்லிமெண்ட் கீழே இருக்குது. ஸ்டாச்சுட்டரி பாடி படான்பர் கானூன் கவர்மெண்டோட. ஸோ இது மீன்ஸ் அங்கே போகிற ஃபண்ட் வந்து இட்ஸ் நாட் நெசசரி வந்து டெம்பிள்லேருந்து வந்ததில்லை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காசு கொடுக்குறாங்க. வருஷம் 300,000 1 மில்லியன் இந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது கொடுக்குற காசு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தோட டேக்ஸ் பே பண்ணி தான் அங்கே போகுது. பட் அது வந்து இந்து அஃபேர்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கும் ரைட்ஸ் இருக்குது பேசுகிறதுக்கு. நான் என்ன ரைட்ஸை பார்க்குறேன்னா நீங்கள் வழி இன்னொன்று நீங்கள் சொன்ன இதை நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து இந்தியன் என்டோமெண்ட்ஸ் பாட்டுன்னு அரசாங்கம் நீங்கள் சொல்கிறீங்களா. இதை விட இந்த பாட்டுக்கு ஒரு பவர் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீம் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து வந்து இத்தனைக்கும் அவங்க ஒரு முஸ்லீமாக ஒருத்தவங்க மாதிரி அவங்க ஃபேமிலிலாம் வந்து நான் முஸ்லீமாக இருந்து வாரிசே இல்லாமல் இறந்துட்டாங்கன்னா அது எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா பைத்துல் மால்னு சொல்லுவாங்க. பைத்துல் மால்னு ஒரு இதுக்கு போயிடும். அதே போல் வந்து மலேசியாவில் நாட் பினாங், மலேசியாவில் எந்த இடத்துல ஒரு இந்து வந்து அவர் வந்து ஒரு வாரிசை உயிர் எழுதாமல் இறந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சொத்து வந்து இந்து அர்ப்பணி வாரத்துக்குள்ள தான் வரணும். இன்சால்வென்சிக்குள்ளே போகக்கூடாது. இது வந்து பிரின்சிப் ஆஃப் லா. ஆனால் வந்து இது வந்து யாரும் வந்து நடைமுறைப்படுத்தினதில்லை. நான் வந்து இந்த கேஸ்லாம் போய்கிட்டு இருக்கப்போ இதுக்கு முன்னால் நான் பாட்டில் இருந்தப்போ இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், இதை வந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏஜி வந்து நமக்கு இது கொடுக்கணும், கன்சர்ன் கொடுக்கணும். ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அங்கே இல்லை பாருங்களேன். ஸோ அதனால் வந்து இந்து அறப்பணி வாரியன்றது வந்து இங்கே பினாங்கில் உள்ளவங்க தான் பேசணும், அதோ இங்கே உள்ளவங்க தான் பேசணும், இந்து தான் பேசணும் அப்படின்றதுலாம் கிடையாது. யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா இட்ஸ் a statutory body is considered GLC மாதிரி தான். GLC மாதிரி தான் இதுவும். அதான் சதீஷ், அதால் தான் நான் சொல்கிறேன். பட் அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பாடி மேனேஜ்மெண்ட் பாடி. அது மூலியமாக நிறையா வந்து பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு 2008க்கு. அதுக்கு முன்னே உள்ள கதை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாங்காமடையை வந்து இப்போ இருக்கிற சேர்மேன் வந்து முன்ன போயிட்டு நீ என்ன பண்ணிருக்கோம் 2008க்கு முன்ன வந்து உள்ள ஃபாரன்சிக் செஞ்சுருக்கணும். என்னடா சொத்து இருந்துச்சு, எங்கெங்கே போணுச்சு, அவன் வித்தான், எந்த சொத்தை பங்கு போட்டாங்கன்ட்டு 2008க்கு முன்னே போயிருக்கணும். ஏன்னா 3000 வழி தான் அக்கௌண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நெல்லி ஒரு நினைக்கிறேன் எனக்கு கேட்டதில் வந்து டெய்லி நினைக்கிற மில்லியன்ஸ் சொத்து இருக்குது, மில்லியன் சொத்து இருக்குது, கேஷும் இருக்குது, மில்லியன் கணக்கில் கேஷும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பாட்டில். ஸோ ராமசாமி போகும்போது வச்சுட்டு போயிருக்காரு. இன்னும் போகும்போது வலிச்சு முடிச்சுட்டு போகல. மடப்பாயினுங்க இது கூட தெரியாமல் ராமசாமி பேரை கெடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ சதியும் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். 1 லட்சம் வள்ளி கொடுத்து 1 லட்சம் வள்ளி ஃபாரன்சிக் ஆடிட். நல்லா பாருங்கள். ஓகே, ஃபாரன்சிக் ஆடிட் செய்யணுமா செய்யக்கூடாதான்ற ஒரு கேள்வி இருக்குது இங்கே. ஓகே, அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆடிட், ஜெனரல் ஆடிட் தான் பண்ணுறாங்க இதை. ஏன்னா இது வந்து பாடான்பர் கானூன் வசி ஜெனரல் ஆடிட் வந்து தான் பண்ணுறாங்க. ஆடிட் ஜெனரல் தான் வந்து ஆடிட் பண்ணுறாங்க இதை. ஃபுல் ஆடிட் வருஷம் ஆடிட் பண்ணுவாங்க. வருஷம் ஆடிட் பண்ணி பார்லிமெண்ட்டில் தான் கொண்டு போயிட்டு ஒரு மினிஸ்டர், அந்த வந்து எந்த மினிஸ்டராக இருக்கலாம், அது வந்து இந்து மினிஸ்டர் இருப்பாங்க. ஒரு சீன மினிஸ்டர் சபாசபாவை கூட வந்து பந்தாங் பண்ணியிருக்காங்க. அதை பார்லிமெண்ட்டில் பந்தாங் பண்ணுவாங்க. எல்லாம் பார்ப்பாங்க எங்கேயாச்சும் தவறுகள் நடந்திருக்கான்னு திகோரான் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் எங்கே போயிருக்கு, காசு எப்படி வந்திருக்குன்னு திகோரான் இருக்கா இல்லையான்னு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு நீ வந்து பெரிய லெவலில் போயிருக்கு, காசு வந்து மோசடி நடந்திருக்கு, நீ ஃபாரன்சிக் ஆடிட் செஞ்சினா பரவாயில்ல. இந்த ஃபாரன்சிக் ஆடிட்டு எஸ் எ கிறிஸ்டியன் நான் பார்க்கும்போது அந்த தங்க ரதம்லாம் செய்யும் போது தங்க ரதம், 2வது தங்க ரதம், இது கூட வந்து அந்த எஸ்பிஆர் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், நான் டெய்லி அங்கே போயிட்டு வந்து எஸ்பிஆர் நானும் பார்த்தேன்.
அவங்களுக்கு என்ன கேள்வினா எந்த தங்கரதம் இது தங்கரதம்னா எது அவங்களுக்கே தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். மொதல் தங்கரதம் செய்யும்போது நான் போனேன். அப்போ வந்து அந்த தங்கரதத்தை வந்து கீழே வச்சு செய்யல, மேலே வச்சு பூட்டிட்டு இருந்தாங்க. எல்லாம் மேலே தான் வச்சு போட்டாங்க. மேலே சுத்தி மூடி உள்ளுக்கு தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை தட்டும் போது யாருமே பூர முடியாது. இப்போ ஃப்ராஃப் வாசி போகும்போது நான் எட்டி பார்த்தேன். அவர் தட்டிக்கிட்டு இருந்தவரை சின்னோட ஒரு பிளேட் எடுத்து தட்டி அகலமாக ஆக்கி அந்த மூடுறாங்க. பிளேட்டை வந்து பிளேட் ஆக்கி மூடுறாங்க. அது கையிலே தட்டி செஞ்சாங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து கீழே வந்து ஓடுனுச்சு. இது என்னோட கருத்துக்கு நான் சொல்றேனே. அப்புறம் தான் வந்து இந்த தங்கராதை வந்து கீழே ஓட்டுவோன்ட்டு கீழே வச்சு ஓடுனுச்சு. சின்னதாக இருக்குது சைஸு, கோல் வேற. ஸோ அது அவ்வளோ பார்க்கறதுக்கு வந்து தங்கராதம் அந்த வேலு தானே கொண்டு போகிறாங்க. வேலு அது இன்னொன்று சேஃப்டி என்ன சொன்னேன், என்ன வேல் சகடன்னு சொல்லுவாங்களா? இல்லை அதுக்கு பேர் என்னமோ சொல்லுங்க. அந்த ப்ரொசஷன் நீங்க அது வேலோட்டம் சொல்றீங்க. வெள்ளோட்டம் வந்து ஓட்டுவாங்க. ஆனா இது ஊர்வலம் தான். அது ஊர்வலம் தான். வெள்ளோட்டம் ஓட்டிட்டு அப்புறம் தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த போகும்போது அஃப்கோர்ஸ்லாம் அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற வச்சு ஃபீலிங்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் முருகர்னா வந்து நான் அப்போ தான் நான் பார்ப்பேன். முருகர் பக்தி உள்ளவங்களை வந்து அது நான் ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பேன். அவங்கள எப்படி பார்ப்பேன்னா, முருக பக்தி உள்ளவங்க வந்து சரியான பக்தியாக இருப்பாங்க. முருகருக்கு வந்து இப்போது ஃபார் இன்ஸ்டன்ட் நம்ம வந்து நார்மலாக வந்து நம்மளும் பார்த்துருக்கோம். நிறையா வந்து நம்ம தத்தோஸ்ரீ சரவணன் வந்து வடைப்பாங்க, வேல் போட்டுட்டு ஆடுறாருன்ட்டு. பட் அவர் ஒரு பெரிய முருகன் பக்தர். அவர் வந்து நீ என்ன தவணை நீ பேசுன்ட்டு அவர் அந்த முருகனுக்கு சேர்க்க வந்து காணிக்கிய அந்த ரதம் அந்த காவடி மூலியமாகவும் அளவு போட்டு அவர் ஆட்டத்தை எடுத்துட்டு அவர் சந்தோஷமாக அவரோட ஃபீலிங்க்கு அவரை வந்து அந்த செலுத்திட்டு வருவார். அது ஆக்சுவலி அது ஒரு காலகட்டத்தில் அப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு மினிஸ்டர்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு முருக பக்தி. அதே மாதிரி முருக பக்தி உள்ளவங்க தான் வந்து இந்த தங்கரத்துக்காக அந்த ஃபர்ஸ்ட் தங்கரத்துக்கு வந்து நினைக்கிறேன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் கொடுத்து இந்த தங்கரத்தை செஞ்சுது அப்புறம் தான் வந்து இது வந்து மேலே ஓட்டணும். அது வந்து என்னத்துக்குன்னா, நார்மலாக வந்து பழனியா ஏதோ ஒரு கோயிலில், அந்த ஆர்ப்பட கோயிலில் தங்கரதை வந்து மேலே தான் ஓடுவான். அந்த 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 இது வந்து அந்த கோயிலை தான் சுற்றி வருவாங்க. கீழே வந்து வேற ரதம் போவோம். பட் இங்கே வந்து வெள்ளி ரதம் இருக்கிற வச்சு இதையும் தங்க ரதமாக கொண்டு வருவோம்னு சொல்லி தான் வந்து ரெண்டாவது காசு ஸ்பெண்ட் பண்ணணுமே சொல்லிட்டு அந்த காசை குறைச்சி 800,000க்கு ரதத்தை செஞ்சு அங்கே எடுத்து வந்து பூட்டுனது எங்கன்னு பார்த்தா மெக்லிஸ்டன் இந்து என்டோமெண்ட் போர்ட்டோட நிலத்தில் தான் வச்சு பூட்டுனாங்க. அது வந்து ரோட்டு வாரம் தான் பூட்டினாங்க. நிறைய பேர் போகிறவங்களாம் பார்த்தாங்க, படம் பிடிச்சாங்க. அந்த டைமில் பரபரப்பாக இருந்துச்சு. அப்போ தங்கரத்தை வந்து அங்கே அடித்து அந்த அச்சுவான் கொண்டு வந்து இங்கே வந்து பூட்டுனாங்க. சில இதை வந்து இங்கே செஞ்சாங்க, பூட்டுனாங்க. அதை பூட்டும் போது அதோட உயரம் வந்து இப்போ இருக்கிற வெள்ளி ரதம் உயரத்துக்கு இருக்கும். தங்கரத்தை பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் 1ஆம் மாதம் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அதை வந்து பூட்டினாங்க. அதை பூட்டுருந்து தங்க ரதம் வச்சு 1/2 கிலோ பவுன் அதை உருக்கி அதை பூசியிருக்காங்க. தங்க மூலம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து தங்க ரதம். ஸோ என்ன அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800,000. எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறேன். நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் எனக்கு சப்சிடிஸோ எதுவுமே கிடையாது. என்னை வந்து சொன்னாவே அப்படி கடுப்பாயிரும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்னத்தை கொண்டு போய் சார்ஜ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். நான் பார்த்துருக்கேன். இவங்க இந்த டீம் கூட இந்த இத்தனை வருஷமாக நான் வந்து இருந்திருக்கேன். எல்லாம் தைப்பூசத்தில் முதல் நாள்லேருந்து அந்த காலையில் 5 மணிக்கெலாம் போயிட்டு ரதமும் இழுத்துருக்கேன் நான். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கரத்தை வந்து 800,000. ஸோ 800,000 எப்படி என்ன கேஸுன்னு வருவோமே, என்னத்துக்கு ராமசாமியை வந்து எல்லாமே கேள்வி கேட்டு இருந்தாங்க. நான் டிக்டாக்ல லைஃப்லாம் வந்து நம்ம செய்ய முடியாது. டிக்டாக்ல வந்து ஷார்ட்டான மெசேஜ் தான் போட முடியும். இதில் வந்து நம்ம பேசலாம். அதை பற்றி நினைக்கிற தெளிவாக அதை பேசலாம். ஒவ்வொரு கேள்வி இருக்கும். ராமசாமி என்னத்துக்கு கூப்பிட்டாங்கன்ட்டு, ஏன் வந்து தடை பண்ணாங்க. அந்த தடை பண்ணே தேவையில்லை. அவர் சொல்லியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஆளை தடையே பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட்டை தடை பண்ணி போக முடியாமல். அது ஒரு முக்கியமான ஒகேஷனு. அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்குது, பீஸ் பாராட்டு விழா. இத்தனைக்கும் இஸ்லாமிக் கண்ட்ரி 99.9% முஸ்லீம்ஸ் இருக்கிற நாட்டில் இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் வந்து அமைதி பேச்சுக்கு ஒரு முக்கியமான அங்கே போனால் ஒரு ரெட் கார்பெட் தான் போடுவாங்க. அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அச்சையில் உள்ள முஸ்லீம்ஸ் வந்து ஊடு நாடு அது அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க இவருக்கு. ஏன்னா இவரோட சேவை அங்கே இருந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி போகிற ஒகேஷன் வந்து நிப்பாட்டி இதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான். ஸ்டேட்மெண்ட் தான், மற்றபடியாக அவளை அரெஸ்ட்லாம் பண்ணேன். டத்தோராமாவை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. இதே கதை தான். 2 நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, டெண்டர் ஓப்பன் டெண்டரா? ஆமாம், ஓப்பன் டெண்டர். 3 கொட்டேஷன் வந்திருக்கு. 3 கொட்டேஷனில் மலேசியா கம்பெனி ஒன்று, 2 கம்பெனி வந்து நான் என்னோட சொல்லிடுறேன். ரொம்ப தெளிவாக நீ சொல்லலாம். மலேசியா கம்பெனி தரல, எனக்கு தரல. ஒரு மலேசியா கம்பெனி சொன்னாங்க. ஒரு மலேசியா கம்பெனி, 2 வந்து ஊரில் உள்ள கம்பெனி.
அந்த தங்க ரதத்தை செய்கிறது இது ரதம் செய்கிறனா வந்து ஊர்லேருந்து தான் வருவாங்க. மலேசியா இஸ் நாட் எக்ஸ்பர்ட். இந்த கம்பெனி கூட ஏன் போட்டாங்கன்னா இவங்களும் வந்து இந்தியாவிலேருந்து தான் ஆளை கூட்டு வந்து இங்கே செய்ய போகிறாங்க. அந்த மாதிரினா அந்த காஸ்ட் கூட வரும் இவங்களுக்கு ஒரு ஆள் வந்து இப்போ நான் ஒரு மலேசியாவில் கம்பெனி வச்சுருக்கேன், நான் இந்தியாவில் உங்களை கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்கன்னா எனக்கு அந்த இடத்துல கட்டு இருக்கும் பாரு, எனக்கும் உந்தவங்க இல்லாமல் நான் அவங்கள அந்த ஏன்னா நான் தானே பொறுப்பு எடுக்கணும். அப்போ அதில் வந்து எனக்கும் அந்த உந்தவங்க மார்ஜின் இருக்கும். ஸோ அதால் வந்து ஊரில் உள்ள கம்பெனி முடியுமான்னு பார்த்தாங்க, எல்லாம் முடியும். கம்பெனி வந்துச்சு, ஓகே. அதில் வந்து நல்லா ரதம் செய்கிற ஒரு ப்ராமினான ஒரு கம்பெனியை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களோட பேமெண்ட் சிஸ்டம் தான் இங்கே வந்து இஷ்யூவே. என்ன பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, சில பேமெண்ட்லாம் இங்கே தான் மலேசியாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே வந்து வேலை செஞ்சாங்களே, இங்கே வந்து வேலை செய்யும்போது தான் கொடுத்துருக்காங்க காசு. அப்கோர்ஸ் ரெசிப்ட் எல்லாமே இருக்குது. நம்ம போகிறப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம், என்டாமெண்ட் போட்டு மெக்கலிஸ்ட் இதில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டபோது அவங்களுக்கு வந்து 800,000 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேமெண்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்க? ப்ரோக்ரெசிவ் பேமெண்ட். கேஷ் பேமெண்ட் வந்து ஜஸ்ட் ஐ திங்க் 200 or 300,000 இங்கே அவங்க வந்து வேலை செஞ்சப்போ கொடுத்தது. ஃபுல் 800,000 கேஷாக கொடுக்கும். ஆனால் கேஷ் பேமெண்ட் தானே கொடுத்தது, ஃபுல்லாக கொடுக்கல. இல்லை டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அந்த 200,000 கேஷாக தானே கொடுத்தது. 200,000 300,000 கேஷாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த கேஷ் வந்து எடுத்து பேங்க்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது அந்த கேஷை வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கம்பெனிக்கு கொடுக்கும்போது கேஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ்லாம் அந்த 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 ப்ரொசீடியர் வந்து காசை எடுத்து அந்த இடத்துல கொடுத்தோன்னா ரிசீட்லாம் இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ அத்தனைக்கும் அந்த கம்பெனி கூட SPRM செசாட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் எங்களுக்கு 800,000 கொடுத்துட்டாங்க. பட் அந்த லாஸ்ட் பேமெண்ட் ஒண்டி தான் வந்து லேட்டாக ஆகுனுச்சு. இத்தனைக்கும் பேமெண்ட் உடனே கொடுக்கல, லேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பாட் வேறு லேட்டாக வர கொடுத்துருக்காங்க. 2020-2021 தான் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் இப்போ தான் கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டும், ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டும் 800,000. ஸோ இதில் என்ன கேள்வினா, இந்த 300,000 வந்து 300,000 கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட் வந்து எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னா, பாட்டில் வேலை செய்கிறவங்க பேரில் செக் எழுதிட்டு கேஷ் கிளைம் பண்ணிட்டு காசை எடுத்துகிட்டு கொடுக்கும்போது ரிசீட்டை வாங்கிட்டு சிம்பான் ரிசீட், இவ்வளோ தான் ப்ரொசீடியர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஷாக கொடுத்த காசு வந்து ராமசாமி பாக்கெட்டுக்கும் ராமச்சந்திரனும் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் கதை. இதுதான் கதை. அப்போ மீன்ஸ் 500,000 தான் செஞ்சுருக்காங்க, இது காசை எடுத்துக்கிட்டாங்கன்னு. எல்லா ரிசீட் வாட்சர் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு இது செய்யாத முன்ன, இந்த ரதத்தை செய்யாத முன்ன அஃப்கோர்ஸ் பாட் மீட்டிங்கில் வந்து உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ரதம் செய்ய போகிறோம்னு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. கேஷாக பே பண்ண போகிறோம் பாட் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. எல்லாமே பாட் மீட்டிங்கில் அந்த பாட்லேயும் அந்த கரியம் இருக்கானா, அந்த கரியனும் உட்காந்து வந்திருக்கான். 15 வருஷம் ஃப்ராஃபோட பாட்டில் வந்து கூடையான அவர் இருந்திருக்காரு. எல்லா மீட்டிங்லையும் இருந்துட்டு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு SPRMல இப்போ ரெப்பார்ட் பண்ணால் நியாயமா? இதுதான் கேள்வி. இப்போ ரெப்பார்ட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு இவனே இப்போ ரெப்பார்ட் பண்ணி தான் இந்த ஃப்ளாக்ஸ், இந்த ரேட் ஃப்ளாக் என்னன்னா, இந்த பேமெண்ட் ஆஃப் டேர்ம் வந்து இந்த பர்சனுக்கு போயிட்டு தான் இந்த பர்சன் தான் இந்த செக் வேலை இருக்குது, இந்த காசு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அதுதான் இஷ்யூ. ஆனால் காசு போயிடுச்சு யாருக்கு? அந்த அந்த கான்ட்ராக்டர் ரதம் செஞ்சவங்களுக்கு காசு போயிருக்கு. அவங்களும் ரெசீட்லாம் வெளியாக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் தேலியாக இருக்குது. எதுவுமே எந்த இடத்துலையும் நார்மலாக வந்து முருகர் கும்பிட்றவங்க வந்து முருகர் பக்தி வந்து யாரும் 5 காசு கூட ஏமாற்ற மாட்டாங்க. முருகன் காசு என்னாலா இது கூட தெரியாத டே, இப்படி நீங்கள் தானே முருகரை கேவலப்படுத்துறீங்க. இப்போ அந்த முருகர் வந்து என்னமோ அது ஒரு ஊழல் பண்ண ரதத்தில் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்களே உருவாக்குறீங்களே. இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி உங்களுக்கு இருக்குமா? இல்லை, எல்லா ரிசீட்டும் உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்குது, நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இதைத்தான் வந்து போயிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தங்கரத இஷ்யூ, வேற எதுவும் இதுதான் நினைக்கிறேன். ரதத்தில் நீங்கள் சொன்னது வந்து இன்னொன்று, அந்த ரதம் வந்து அந்த வந்து கெமிக்கலுக்கு அனுப்பணுமா, கீமியாவுக்கு அனுப்பணுமா? பொதுவாக வந்து அந்த கிரிமினல் இருக்கானுங்களே, அந்த கிரிமினல் லாயருங்க வந்து கோர்ட்டுக்கெலாம் போவானுங்க பாருங்களேன். இவனுங்க வந்து அந்த கிரிமினலுங்க போயிட்டு குறிப்பாக வந்து டாடா கேஸுக்கு போகிறவனுங்க இருக்கானுங்க பாருங்க. டாடா தூள் விற்கிறவனை வந்து வெளியாக்கி அவனுங்களை அடூனா கூட ஆக்குவானுங்க. அந்த மாதிரி ஒரு வீணா போனவனுங்க இருக்கானுங்க பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டாடாக்கு தான் வந்து ஜபத்தான் கீமியாக்கு அனுப்புவானுங்க. இது வந்து உண்மையான ட்ரக்ஸா, இதில் எத்தனை % வந்து ஹெரோயின், தூளின் இதெல்லாம் கணக்கு பண்ணுறது. அந்த மாதிரி வந்து இந்த முருகனுடைய ரதத்தை, அந்த சக்தி வேயில கொண்டு போகிற ரதத்தை கீமியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தியில் வந்து கனி விட்டுருக்கானுங்க. இப்பொழுது வந்து அந்த அதை வந்து என்னோட சந்தேகம் டேவிட், இந்த தங்க ரதம் அடுத்த வருஷம் கேட்டால் வந்து ஜபத்தான் கீமியா எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த டைமிங்கில் இந்த எல்லாம் நடந்துறதுக்கான காரணமாக இருக்குன்றது என்னோட சந்தேகம். நான் இதை தான் நான் சொன்னேன். உடனே டக்குன்னு ஏன்னா பினாங்கில் வந்து எல்லாம் கொதிச்சுட்டாங்க. இதோ சண்டே வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பெரிய ஒரு கேதரிங் செய்கிறாங்க, கூட்டம் செய்கிறாங்க எதிர்ப்பை பரிவிக்கிறதுக்கு. இது வந்து இந்து மக்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. உடனே வந்து இப்போ என்னன்னா, இல்லை தங்கராஜத்தை நிப்பாட்டல, அப்போ இந்த ஐடியா வந்து இல்லாமல் இல்லை. இதுதான் வந்து என்னோட சந்தேகம். அதுதான் டிவி. ஸோ நீங்கள் வந்து தங்கராஜம் வந்து பாராங் கேஸ் ஆகிருமா? பாராங் கேஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தகன் பண்ணிடுவாங்க ஜபத்தான் கீமியால. தாங்க
முருகர் போகிற வாகனத்தை வந்து பாராங்கேஸா ஆக்க பிளான் பண்ணீங்கல்ல, வந்து நான் சொல்றேன், அந்த முருகர் சும்மா விட மாட்டாங்க. உங்க கெட்டானத்துக்கு வந்து சும்மா விட மாட்டாங்க. இது வந்து அங்க ஊழலே இல்லை, இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஊழல் அவங்க இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு சிறு கிடைக்குமா, ஸ்க்ரூ கிடைக்குமான்னு. இப்போ அதே சில பார்த்தோன்னா ரெண்டு இதை தான் வந்து மும்முரமாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து தங்கராஜ் நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் அப்புறமேல வேணா நீ கொஞ்சம் அதை டீட்டெயில் சொல்கிறேன், நீ பேச முடியுமா என்னத்தில் நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், எனக்கு என்ன வருத்தமாக இருந்துச்சுன்னா, நான் அந்த ஃப்ராஃப் வந்து எஸ்பிஆர்எம்ல போயிட்டு சேஷன் பண்ணும்போது நான் போயிருந்தேன். அங்கே போய் உட்காந்துருப்போம், அங்கே தான் உட்காந்துருந்தேன் பாருங்க. ஏன்னா மனசு கேட்கல, இந்த வயசில் இந்த ஆள் இவ்வளோ செஞ்சுருக்காங்க. பிரைம் மக்களுக்கு தெரியும் இந்த மிண்டு என்டோமெண்ட் போர்ட் மூலியமாக எவ்வளோ பிள்ளைங்களுக்கு படிப்புலேருந்து எவ்வளோ வேலை வாய்ப்புலேருந்து படிப்புலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. யார் கஷ்டன்றவங்களுக்கு வந்து வந்தாவே இண்டு என்டோமெண்ட் போர்ட், இன்றைக்கி யாராச்சும் ஒரு ஆள் இறந்துருவாங்க, அது இப்போ செய்கிறானுங்க இல்லைன்னு தெரியல, இறந்துருவாங்க, அந்த குடும்பத்துக்கு வந்து காசே இருக்காது. அந்த மாதிரி நானே நினைக்கிறேன், ஒரு 5-6 கேஸ் நானே ஃபோன் அடிப்பேன். ஃப்ராஃப் கூட அடிக்க மாட்டேன், அந்த டைரக்டருக்கு அடிப்பேன். சார் ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்க இறந்துட்டாங்க, பணம் எடுக்கிறது கூட காசு இல்லைன்ட்டு உடனே வாங்க கூட காசு இல்லைன்னுவாங்க. ஸோ உடனே என்ன செய்வாங்க, இண்டு என்னமன் போட்டு B40 உண்மையான டாக்குமெண்ட் உண்மையாக அங்கே உள்ளவங்க ஓகேன்னா உடனே அவங்க அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபினரல் செய்கிறவங்கள வச்சுருக்காங்க. எத்தனை பேர் லிஸ்ட்டு பினாங்கில் வரால அங்கே வந்து திரிசூலம், இங்கே திரிசூலம், பட்டோரில் வந்து திரிசூலம் இருக்கும், திரிசூலம் இருப்பாங்க. அவங்க வந்து ஐ திங்க் அது எனக்கு தெரியல, நான் சிகரம் நினைக்கிறேன். இங்கே நம்மளுக்கு தெரியும், அவர் சிகரமா நம்ம 2-3 காஸ்கெட் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு எல்லாம் காரியமும் ஏலேருந்து Z எடுத்துகிட்டு போய்ட்டு அடக்கம் பண்ணி எரிக்கிற மட்டும் அது எல்லாமே வந்து பாட் வந்து தங்கம் பண்ணிக்குவாங்க. அந்த காசை வந்து அவங்க கட்டிடுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு கரெக்டான ரேட் போட்டு, அதுவும் ரேட் இருக்குது, சீப்பாக தான், ஆனால் நொந்துக்குவாங்க அவங்க இன்னும் சீப்பாக தான் கொடுக்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரி பாட் வந்து அவ்வளோ சிக்கனமாகவும் இருந்தாலும் சமுதாயத்தை ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஒரு சேர்மேனு, அந்த சேர்மேன் ஒரு குரூப்பு, அந்த குரூப் கீழே ஒரு டீமே வேலை செஞ்சிச்சு. பாட் மெம்பர்ஸ் நல்ல பாட் மெம்பர்ஸ் இருந்தாங்க, பணக்காரவங்களாம் இருந்தாங்க, பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க, சிந்திக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க, எப்படி பாட்டை இதுவாகணும்னு இதெல்லாம் இருந்த ஒரு இந்த மாதிரி கொண்டு வந்ததை நாசமாக ஆக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ SPRM அதுன்ட்டு இதே ஒரு கேஸில் சதீஷ் என்ன கேஸ்ன்னு பார்த்தோன்னா, பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு காசு கொடுத்துருக்காங்க. நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது எவ்வளோ அப்பா அம்மா பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள், டேய் வயலாம் எரிஞ்சிச்சுலாம் எனக்கு பார்க்கறதுக்கு. என்னத்துக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா, ஓகே 10,000 வெள்ளி கொடுத்தாரா ராமசாமி, 10,000 வெள்ளி கொடுத்தாரா, இல்லை உங்களுக்கு வந்து 8,000 வெள்ளி தான், 2,000 வெள்ளி தான் கொடுத்துட்டு 8,000 வெள்ளி ஆட்டையை போட்டார். இந்த கேள்வியை தான் கேட்டிருக்கானுங்க. இது உள்ள இதுதான் என்னாச்சும் ஒரு இடத்துல ஏமாத்திருப்பாங்களா, டேய் 5 காசு எடுத்துருக்க மாட்டாங்க அந்த மனசன். எவ்வளோ தூரமான ஒரு அசிங்கமானவனா இருப்பீங்க. பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்களா, பிள்ளைங்க அப்பா அம்மாவோட வந்துட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் சீக்கில் இறந்து போனவங்க, சீக்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. 10,000 வெள்ளி 5,000 வெள்ளி இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய அமௌண்ட் வந்துட்டாங்க. ஒரு நான் நினைக்கிறேன் அவர் வந்து இதில் உள்ளவருக்கு, கேரளா உள்ளவருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு என்னமோ லீவர் போச்சு அவருக்கு. அனுவார் இருக்காங்க, அனுவாருக்கும் கூட்டாளி அவங்க அனுவார் 15,000 வெள்ளி கொடுத்துருக்கான். பிரைம் மினிஸ்டர் 15,000 வெள்ளி கொடுத்துருக்கான். பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால் 15,000 வெள்ளி காசு கொடுத்துருக்காரு. யாருக்கு, அந்த பர்சனுக்கு. அதே டைமில் ஃப்ராஃப் என்டோமெண்ட் போர்ட் மூலியமாக 50,000 வெள்ளியா ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு அமௌண்ட் தெரியல, 50,000 வெள்ளி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் காப்பாற்றணும். பட் அவனா இறந்துட்டாரு. இல்லை காசு கொடுத்து முடிஞ்சு 1 வருஷம் இருந்தார், 1 வருஷத்துக்கு பிறகு இறந்துட்டாரு. அது தப்பா, சாவு போலைக்கு கடந்த மனுஷனுக்கு காப்பாற்றணும் தப்பா, காசு இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி இவங்களை வந்து பினாங்கூர் உங்களுக்கு தெரியும், டத்தோ சவுந்தரராஜன்னா ஊருக்கே தெரியும். அவர் வந்து செய்யாத கோயிலுக்கு செய்யாததில், ஸ்கூலுக்கு செய்யாததில்லை. அவங்கள பற்றி யாராச்சும் சொன்னீங்கன்னா இங்கே உள்ளவங்க எல்லாம் ஆத்திரப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். பட் அவர் முஸ்லீம், இஸ்லாமில் சேர்ந்துட்டாரு. குடும்பம் எல்லாமே இந்து, அவர் முஸ்லீமில் சேர்ந்துட்டார். பட் கோயிலுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ என்னாச்சுன்னா ஆளாக போய் நிற்பார். அவர் உழைச்ச காசெல்லாம் ஸ்கூலுக்கு இதுக்கு தான் போட்டார். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு கோவிட்டில் கிடக்கிறப்ப கோவிட்டில் வந்து உயிர் பொழைக்க 4 மாதம் கணக்காக இருந்தார் ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து அவங்களோட மனைவி இந்து, அவங்க வந்து கேட்டாங்க, ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு எவ்வளோ 15,000 வெள்ளி என்னமோ காசு கட்டணும் ஹாஸ்பிட்டலில், ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கு கொடுத்த காசை வந்து ஏன் வந்து ஒரு முஸ்லீமுக்கு கொடுத்தோன்னு கேட்குறாங்க. அவர் இந்து, அவங்க ஒய்ஃப் இந்து தானே வந்து கேட்டாங்க. அந்த நல்ல மனசு இருக்குது தானே, யாராக இருந்தால் இருந்துட்டு போகிறோம், உயிர் போகிற இடத்துல ஹெல்ப் பண்ண தப்பா, இதை நோண்டி கேட்குறானுங்க. இந்த மாதிரி நிறையா பேர் நோண்டி எல்லாத்தையும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ராமசாமி வந்து 1000 வெள்ளி கொடுத்துட்டு 1000 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 800 வெள்ளி ஆட்டை போட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த மருத்துவ செலவு சொல்கிறீங்க. படிக்கிறதுக்கு நான் வரேன்.
ஒரு டாக்டர், இப்போ அது டாக்டர் அந்த பிள்ளை. ஒரு மலேசியாவிலேயும் தெரிஞ்ச ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியர்கள் சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூனிவர்சிட்டியில் அந்த பிள்ளையோட கடைசி காசை நீங்கள் கட்டுனா 62,000 வெள்ளி. அது கட்டுனா தான் வந்து அந்த ஃபைனல் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுப்பானுங்க. ஃபைனல் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் அவங்க போயிட்டு வந்து இது எடுக்க முடியும், என்னது ஹவுஸ்மெண்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஹவுஸ்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் தான், அதாவது 3 வருஷமா 2 வருஷமா ஹவுஸ்மெண்டாக இருந்தால் தானே வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஆக முடியும். தென் ஒன்லி யூ கேன் ப்ராக்டிஸ் அ டாக்டர். அந்த ஒரு கண்டிஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒன்றும் செய்ய முடியல டேவி. அவங்க அப்பாவுக்கு வேலை போச்சு கோவிட் டைமில். அவங்க செக்யூரிட்டியாக கூட வேலை கிடைக்க மாட்டேது. வீட்டை வந்து அடமானம் வச்சுட்டாங்க, நகையெல்லாம் அங்கே நகையை வச்சுட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வந்து நிற்கிது. அடுத்த வாரம் வந்து காசு கட்டலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அப்பா அம்மா, நான் தான் பிள்ளை வீட்டில் இது படிச்சிருக்கேன், இவ்வளோ நான் செய்ய முடிஞ்சு என்னால் வந்து இந்த காசை கட்ட முடியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னும் போது ப்ராஃப் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே எங்களெலாம் கூப்பிட்டு நாங்களாம் வந்து இப்போ போர்டில் இருந்தோம், அந்த இந்த என்ன சொல்லுவாங்க எஜுகேஷன் கமிட்டியில், இது வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாமா, தென் ஓகே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஒத்துக்கிட்ட பிறகு 5,000 வெள்ளி வந்து அவருடைய பிறந்துக்கான்லேருந்து கொடுத்துட்டு 5,000 வெள்ளி இது பாட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மற்ற பிஸ்னஸ் பர்சன்கிட்டலாம் கூப்பிட்டு கேட்டு அந்த பிள்ளைக்கு வந்து அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண வச்சு இன்றைக்கி வந்து அது டாக்டராக இருக்குன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த காசு டிவி. ஆனால் இந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவனுங்க இந்த வார்த்தை வந்துற போது ஃபொரென்சிக் ஆடிட்டுன்ற பேரில் அந்த பிள்ளை யார், அதுக்கு ஏன் வந்து 5,000 வெள்ளி கேஷாக கொடுத்துருக்காங்க, உன்னோட அக்கௌண்ட்டில் ஏன் போட்டிருக்காங்க, இது வந்து ஏன் நீ போய்ட்டு அங்கே கட்டுன, ஏன் உனக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதேமாதிரி இன்னொரு பிள்ளை, அதுவும் எஜுகேஷன் தான், அவங்க அப்பா நொடிச்சு போகிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து ப்ராஃப் வந்து ஓகே பிள்ளை அதே மாதிரி தான் படிக்கலாம், டிகிரி இல்லை, டிகிரி இல்லாமல் பிள்ளைங்க என்ன வெயிட் பண்ணுங்க, அத்தனை நாள் படித்தது வெயிட் பண்ணுமா, அதுங்க போயிட்டு வந்து மறுபடியும் வேலை செஞ்சு காசை சேர்த்து அப்புறம் டிகிரி எடுக்கணுமா, காசு கொடுத்துரு, இதெல்லாம் வந்து ஏன் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்மக்கிட்ட கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பணம் வந்து இந்துக்களோட, இந்திய சமுதாயத்தோட, இந்த இதுக்கு உதவி செய்யலைன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த பணம், இதை வச்சுட்டு வந்து கோயிலில் வந்து பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை. அதெல்லாம் வந்து ப்ராஃப் என்ன சொல்லுவார்னா, கடவுள்னா வந்து அது நேரடியாக வந்து உதவி செய்யாது, இந்த மாதிரி அதுக்கு தான் அந்த பாட் இருக்குது. பாட்டுன்றது வந்து இந்த இத்தனை கோயிலில் போய்ட்டு கும்பிட்றாங்களா, அது எதனாச்சும் ஒரு வகையில் நம்ம மறுபடியும் செய்யணும் அப்படின்றது தான். அப்படி அந்த மாதிரி வந்து பல பேருடைய உயிரை காத்த, அப்புறம் பல பேருடைய கல்வியை காத்து, அந்த குடும்பத்தை காத்ததுக்கான பலன் தான் இன்றைக்கி அவரை போயிட்டு வந்து SPRM ரிப்போர்ட் பண்ண வச்சு 4-5 நாளாக உட்கார வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுக்க வச்சது. உடனே நமக்கும் டாக்டர் ராமச்சந்திரனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லைன்னு சொல்லடவே. இருந்தாலும் அந்த பழி வாங்கணும் அவரை உள்ளுக்கு வச்சா வந்து இவரை மாட்டி விடுவார், அந்த அவருக்கும் நமக்கு என்னத்தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அதால் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். கடைசி வரைக்கும் இப்போ அவர் சொல்கிறாரு, என்னத்தான் இருந்தாலும் ப்ரொஃபஸர் ராமசாமி மேலே உங்களால் வர முடியாதுரா, அவர் எவ்வளோ செஞ்சார், இன்றைக்கி வந்து நான் அவரை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உண்மைதான் சதீஷ், அந்த மாதிரி தான் நிறையா விஷயம் வந்து ஹிந்து என்டோமெண்ட் போர்ட் மூலிமா செஞ்சுருக்காங்க. 1-2 இல்லை, நிறையா எக்கச்சக்கமான பேர் நிறையா பேர் பலன் பட்டிருக்காங்க. அந்த படிப்புக்கு கொடுக்குறதே ராமசாமி வந்து வந்தோன்னு தான் வந்து இந்த என்டோமெண்ட் போர்ட்டை வந்து என்டோமெண்ட் போர்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. கோல்டன் சேரியட் கொண்டு வந்ததே அது மூலியமாக வருமானம் வரணும், அது வருது இல்லைன்னு இல்லை. 160,000 130,000 150,000 and 200,000 கிட்ட வருது. அதில் அந்த ஒரு வாட்டி அந்த ஒரு தைப்புஸ்துக்கு அந்த காசை எடுத்து எஜுகேஷனுக்கு தான் கொடுப்பாரு, எல்லா எஜுகேஷனு. இதில் என்ன வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சேர்மேன் வந்து அப்போல்லாம் போட்டில் உட்காந்துருந்தார். அப்போ இவன் இப்போ இருக்கிற வாழைப்பழம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, வாழைப்பழத்துக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ அவரோட டெபுட்டியாக இருக்க வாழைப்பழத்துக்கு தெரியாது. அந்த வாழைப்பழத்தை தான் இவர் வாயில் வச்சுட்டு அவனால போட்டில் உட்காந்துருக்காரு. அப்போல்லாம் கேள்வி கேட்கல, அப்போல்லாம் எதுவுமே கேள்வி கேட்க கிடையாது, அப்போல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ ராமசாமியை டிஏபி விட்டு வெளியாயிட்டாரு, ஸோ இவர் எப்படாச்சும் பேரை கெடுத்தணும், ராமசாமி பேரை கெடுத்தணும், இவங்க எல்லாத்தையும் பேரை கெடுத்தணும் சொல்லிட்டு இந்த ரேட் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபாரன்சிக் ஆடிட் சொல்லிட்டு 100,000, இந்த 100,000 வந்து ஏதோ ஒரு பிள்ளைக்காச்சும் காசை கொடுத்துருந்தா அதுக்கு வந்து ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு டிகிரி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இல்லை அதை பிரித்து எவ்வளோ ஏழப்பட்ட குடும்பங்கள் இருக்குது கொடுத்துருந்தாலும் எவ்வளோ பிள்ளைங்க இப்போ நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யூனிவர்சிட்டி காசு கட்டணும். இது இப்போ இடையில கூட ஒருத்தர் அடிச்சிருந்தாரு, எனக்கு வேலை போச்சியா என்னால் கட்ட முடியல, நாங்கள் எங்கே போவோம், நம்ம சமுதாயிட்ட போனால் தான் பிச்சா எடுக்கிறான்னு சொல்கிறானுங்களே இந்த பிகேரில் உள்ள சில பேருங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இவங்களாச்சும் உதவி செய்வானுங்க, பார்த்தா அதுவுமே உதவி செய்யறதில்ல. ஏன்னா இவனுங்களால செய்ய முடியாது, இவனுங்களுக்கு வந்து அந்த தகுதியே இல்லை. இந்த போட்டை என்ன செஞ்சாங்கன்னா 13 கோயில் இருக்கிற இடத்துல இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து 13 கோயில் இருக்காது, 12 கோயில் இருக்கு. ஏன்னா இருக்கிற கோயிலெல்லாம் வந்து குத்தகை கொடுக்க போகிறாங்களாம், கேள்விப்பட்டேன் நான். இது யார் சொன்னா, போட்டோட பழைய மெம்பரு, பழைய மெம்பர் இல்லை, இப்போ காலகட்டத்தில் இருந்த மெம்பர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை குத்தகை கொடுத்துட்டா சின்னாங்க, நம்ம வந்து போட்டை மேனேஜ் பண்ண தேவையில்ல. கேள்விப்பட்ட சதீஷ், கோயிலெல்லாம் வந்து குத்தகை கொடுக்க போகிறாங்க 30 வருஷத்துக்கு. ஏன்னா கோயில் நீ லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
நினைக்கிறேன் சட்டத்தை பற்றி உனக்கு தெரியும். பட் இவருக்கு குத்தகை விட போகிறாங்க 30 வருஷத்துக்கு கோயில் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன் மேனேஜ் பண்ண முடியல எங்களால். சதீஷ், இந்த பாட் வந்து ஃப்ராஃப் கீழே 2009 இருக்குன்னு நினைக்கிறேன். 2010 ஃப்ராஃப் வந்து சேர்மேன் இருக்கு. அதுக்கு முன்னே வந்து தனசேகரன் இருந்தார். 2010 23 மட்டும் 23 8வது மாதம் மட்டும் ஃப்ராஃப் தான் சேர்மேனு. ஃப்ராஃப் வந்து கோயில் வந்து பாட் கீழே சொந்தமாகவே சேர்ந்துருக்காங்க. சில கோயில் வந்து ROS வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஏதாவது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ROS கொடுத்துருவாங்க, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாட் இருக்குது. கோயில் அந்த மாதிரி தான் 13 கோயில் இருக்குது. இவ்வளோ நாளாக என் காதல் நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்களால் கோயிலை பார்த்துக்க முடியாமல் கோயிலை வந்து அவங்களுக்கே கொடுத்துருவோன்ட்டு கேள்விப்பட்டதே இல்லை லைஃப்பில். கூட தான் சேர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலை ஒண்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 2 மில்லியன் தேவைப்படுதான். கோயிலை மேனேஜ் பண்ணுறது 13 கோயிலை மேனேஜ் பண்ணுறதுக்கு திரும்ப. அதெல்லாம் வந்து எங்களால் பார்க்க முடியல. பரவாயில்ல, ஒரு நம்ம கோயிலை வந்து ROS ரத்தா பண்ணிட்டு கொடுத்துருவோம், 30 வருஷத்துக்கு அவங்க கீழே இருக்கட்டும், அவங்களே மேனேஜ் பண்ணி. என்ன சரி இது பிஸ்னஸ் இன்டிட்டி, அது கோயிலை போய் விடுறதுக்கு. ஏன்னா இதை கூட மேனேஜ் பண்ண முடியாது. ஏன் மேனேஜ் பண்ண முடியலன்னு இப்போ சொல்கிறேன். ஏன்னா சதீஷ், முன்ன இருந்த பாட் மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட் விஷயம் பேசினாவே இன்றைக்கி பிள்ளைங்களை வந்து ஹாட்டாக ஓடுது, நிறைய பேர் கேட்பீங்க. பாட் மெம்பர்ஸ் முன்ன இருந்த ஃப்ராஃப் கீழே இருந்த பாட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, நல்லா படித்தவங்க இருப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க நிறைய பேர் உள்ளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ராஃப் என்ன செய்வாருன்னா சில கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செஞ்சு ஆகணும். நினைக்கிறேன் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் திருவிழா அதெல்லாம் செஞ்சு ஆகணும். ஸோ இந்த கும்பாபிஷேகம் தான் வந்து பெரிய செலவு வரும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கணக்கு போட்டு தான் சொல்கிறாங்க, மில்லியன் கணக்கில் வருது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா உன்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஏன் மேனேஜ் பண்ணலாம், உனக்கு அந்த சப்போர்ட்டிவ் டீம் இல்லை. உன்னோட இப்போ இருக்கிற பாட் மெம்பர்ஸ் வந்து நாட் கேப்பபிள். ஏன்னா அவங்களால செய்ய முடியாது. முன்ன என்ன செய்வாருன்னா அந்தந்த பிஸ்னஸ் மேனோ அவங்கள வந்து பொறுப்பு கொடுத்துருவாரு. நீங்கள் போய்ட்டு இதை பார்த்துங்க, நீங்கள் தலைவராக இருந்து நீங்கள் ஃபண்ட் எடுங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்ட்டு மேனேஜ் பண்ண அழகாக போவோம். கோயில் திருவிழாவும் தைப்பூசம் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இப்போ என்ன சதீஷ் 2 மில்லியன் தேவைப்படுதான் ஒரு பாட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த கோயில்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு. எனக்கு இது வந்து 2 மில்லியன் வந்து ஆள் சொன்னது தான் நம்மள்கிட்ட. எவ்வளோ நம்மளுக்கு தெரியல பாருமையா. பட் கோயிலை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏன்னா சதீஷ் அவ்வளோ காசு இந்த 13 கோயிலை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இல்லை டேவிட், இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 2 மில்லியன் சொல்லிட்டு அது 2 மில்லியன் வருதுன்னு சொல்லிட்டு குத்தகை கொடுறதும் முட்டாள்தனம். இதே செலவு வந்து அவர் ராமசாமி இருக்கிறப்பையும் இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குல்ல, பிராய விநாயகர் கோயில், இது என்றைக்குமே வந்து இந்த கோயிலேருந்து வர வரவு வந்து செலவோட குறவாக தான் இருக்கும். செலவு தான் போர்டுக்கு வந்து செலவு. இப்போ மற்ற ஆலயங்கள் ஏன்னா எல்லாம் கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட்னால அங்கே வர்றதை எடுத்து இங்கே வர்றது இப்படி தான் செய்வாங்க. பிகாஸ் ஏன்னா இது டெம்பிள்ஸ், நம்முடைய அடையாளம் இந்த நாட்டில். இது செலவாகுது அப்படின்னு அப்போ அந்த காசை வச்சு என்ன நாக்கு வலிக்க போகிறீங்களா கேட்டால் வந்து நாங்கள் வந்து கமிஷனர் இருக்கவங்க வந்து யாரும் வந்து மீட்டிங் அலவன்ஸ் எடுக்கிறது இல்லைன்ட்டு. அதாடா சேவ் பண்ணுறது. காசை சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? கொண்டு போய்ட்டு தௌக்கியை காலில் கொட்ட போகிறீங்களா? இல்லை தௌக்கியை என்னாச்சும் உங்களை பந்து வாங்கி கொடுக்குறானுங்களாம். பந்து ஏதாவது வந்துட போகுது வாயில். அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமாக இருக்குது டேவிட். இந்த சமுதாயத்துக்கு வந்து இந்து அறப்பணி வாரியன்றது வந்து பினாங் மாநிலத்தில் 5 ஆலயங்கள்லேருந்து வந்து இந்த 13 ஆலயங்கள் ஆனதற்கான காரணம் வந்து அவங்க வந்து பல ஆலயங்கள் வந்து அவங்களால நிர்வகிக்க முடியலன்னு கொடுத்தது. சில ஆலயங்கள் வந்து சில மாங்காய் பரவாயில்ல இந்த வார்த்தையை சொல்லலாம், மாங்காய் மாடேன்னு சொல்கிறானுங்க. இல்லை ஆலயங்களெல்லாம் அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. விளக்கெண்ணெய்ங்கள அந்த ஆலயத்தை வந்து அன்றைக்கி வந்து என்டோமெண்ட் போட்டு இல்லைன்னா இன்சால்வென்சி கொண்டு போயிருப்பான். கோயில் அம்மனுக்கு போடுற நகை இருக்குல்ல, அது கூட வந்து இன்சால்வென்சி டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் சேர்ந்துருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு ஓகேயா, என்டோமெண்ட் போட்டுக்கிட்ட வந்தது தான் தவறான். இதை வந்து சில மாங்காய் மடையனுங்க, அது ஏன்னா வந்து அவனுங்க தலைவனுங்க அப்படி இருக்கானுங்க. ஒரு கட்சியில் இல்லை 2-3 கட்சியில் இருக்கானுங்க. இப்போ எல்லாம் கூட்டணி அரசாங்கம்ல இந்த ஒற்றுமை மட சாம்பிராணி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இதில் உனக்கு பேசுறது. உங்களுக்கெல்லாம் அடிப்படை தெரிலனா பேசாதீங்கடா. என்டோமெண்ட் போத்தோட அடிப்படை தெரிலனா பேசாதீங்க. பேசி எங்களை பேச வைக்காதீங்க. அதான் அன்னைக்கு ஒரு தலைவர் சொன்னார்ல, நம்ம அந்த விவாதத்துக்கு வந்தோமே. அதான் சதீஷ், நான் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். சதீஷ், நீனும் கூப்பிட்டுட்ட. பினாங்கில் வந்து முக்கியமான தலைவர் பாரு, மாய்க்காவோட முக்கியமான தலைவர், 71 வருஷ கட்சியோட மாநில தலைவர். அவர் வந்து அன்றைக்கி என்னமோ கீழே தேடணும், மேசைக்கீழே தேடுறதே புத்தி ஆயிடுச்சு பாரு. ஸோ அவர் என்ன சொன்னார், அவர் ரொம்ப பேசினார். பட் நம்ம கடைசியாக சொல்லிட்டு போகிறேன், இப்படி நீ ஒன்று பேசிட்டு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் நல்லா இருக்காது, நேரடியாக டிபேட் வச்சுக்கலான்னு சொல்லி 1 by 1 அஃப்கோர்ஸ்லாம் அது எனக்கு தெரில. கேட்டால் அதுக்கு ஒரு சாக்கு கதை சொல்கிறாங்க. உன்கிட்ட நீ வந்து ஒரு முன்னாள் அடூனு, அவரு வந்து முன்னாள் அடூனு, முன்னாள் அங்கே உன் கூட தான் கேண்டிடேட்டாக நின்னார், மாய்க்காவுக்கு நின்னார். நீ வந்து
சாரி அவர் பியானுக்கு நின்னார், நீ வந்து பிஹெச் நின்று ஜெயிச்சிட்ட. அப்போ ஈக்குவல் தான் 2 பேரும். ஆனால் அவர் தோத்துருக்காரு, பார்க்க போனால் அது ஈக்குவல் சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இறங்கி வந்து பரவாயில்ல நம்ம டிபேட் பண்ணிக்குவோம். பாட் வந்து 2008க்கு முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, எப்படி பாட்டை கொண்டு வரலான்ட்டு வழி நடத்தலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற கருத்தும் உன்னோட கருத்தும் வேறுபாடு இருந்துச்சு. அதால் வந்து ஒரு பப்ளிக் டிபேட் வச்சிடலான்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருந்தோம். அது வந்து அது ஒரு யாரோ இதெல்லாம் செஞ்சு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசி மட்டும் அதுக்கு அவர் வரல. நீ வந்து ஒரு சின்ன பையன் தரமா அவர் என்னால் அவர் மாநில தலைவர், நீ எப்படி முடியும்ட்டு அந்த மாதிரி ஒரு சில்லற தரமான பேசி முடிக்க பார்த்தாங்க. பரவாயில்ல, அது எங்களுக்கு தெரியும் அவருக்கு பயம்னு. பட் அவங்க கூட நிற்க பயம் புக்கு எனக்கு பயம் அப்படிதான் சொல்ல முடியும். அதான் கடைசியா வந்து அந்த கரையின்னு நீ கூப்பிட்டு வச்சு 3 ஆஃபர். சரி, கடைசியா வந்து அந்த வாழைப்பழத்தையும் கூப்பிட்டு சொல்லிச்சு. 3 பேர் முக்கியமான ஆள், ஒரு பாட் மெம்பரு, ஒரு தலைவர், துணை தலைவர், 3 பேரும் வந்து நில்லுங்க, நீ ஒண்டி அவங்க கூட சமாளிக்கிறதுக்காக டிபேட் வச்சுக்குவோம். அது வணக்கம் மலேசியா செஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும், ரெக்கார்டிங்லாம் நல்லா இருக்கும். நம் பொதுமக்கள் வரத்தால நீங்களே பேசிக்கலாம், நாங்கள் டிவியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட திராணி இல்லையா சதீஷ்? எப்படி சதீஷ் அது? இதுதான் டிபேட். இதெல்லாம் வந்து கேட்குறவன் கேனையனாக இருந்தால் வந்து கேப்பையில் நெய் வழின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கதை தான். அப்படியே வந்து கேனத்தனமாக இந்த சமுதாயத்தை வந்து இன்னும் முட்டாளாக்குறேன். ஆனால் சில முட்டாளுங்களும் இருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக இளைஞர்கள் டிக்டாக்ல நிறையா கமெண்ட் பண்ணுறானுங்க. ஏன்னா வந்து கண்மூடித்தனமாக போயிட்டு இந்த கேன கதையை நம்பிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிள் டிபேட் வா, நீ ஒன்று சொல்லி நான் ஒன்று சொல்லி யாரும் ட்வீட் பண்ண முடியாது. நேருக்கு நேராக பேசுவோம். நீ நேருக்கு நேராக நீ ஃபேக்ஸ் கொண்டு வா, நானும் ஃபேக்ஸ் கொண்டு வரேன். நான் 5 வருஷம் கமிஷனராக இருந்திருக்கேன் டிவி. ஸோ எனக்கு அந்த 5 வருஷம் லிமிட்டடு. உன்னோட அந்த என்டோமெண்ட் போர்டு தலைவர் 15 வருஷம் நீ அங்கே தான் குப்பை கொட்டியிருக்கா, வா ரைட் தான் பார்ப்போம். ஸோ வி டிபேட். இது நான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் டிவி. என்டோமெண்ட் போர்டோட இந்த நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் அந்த ஆடிட்டர் ஜெனரல் நீங்கள் வந்து பாட் வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு மினிஸ்டர் வந்து அதை போய்ட்டு டேபிள் பண்ணணும். இதுதான் வந்து சட்டம். அது மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட், ஏன்னா எந்த ஒரு ரிசாலாவையும் யாராவது ஒரு மினிஸ்டர் தான் டேபிள் பண்ணணும் பார்லிமெண்ட்டில். எக்ஸ்கோ எப்படி இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து ஒரு அறிக்கை வருது டேவி, யூனிட்டி மினிஸ்ட்ரி வந்து இது வந்து இந்த கீழே வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டோட தலைவர் 15 வருஷமாக பாட்டில் மெம்பராக இருந்தவன், உனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது டேவிட். சிம்பிள் தான். நார்மலாக இதுக்கு முன்னால் வந்து சிவகுமார் இருக்கிறப்ப சிவகுமார் போய் டேபிள் பண்ணியிருப்பார். டத்தோ சரவணன்றப்போ அவர் டேபிள் பண்ணார். மாசிகாங் நினைக்கிறேன், மாசிகாங் இருக்கிறப்ப மாசிகாங் டேபிள் பண்ணார். ஸோ இது வந்து வருஷம் வந்து ஒரு இதுகள் நடக்கிறதான் பாருங்களேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை பாட் வந்து யூனிட்டி மினிஸ்ட்ரியில் போச்சு, அதனால் வந்து நிறையா நமக்கு ஃபெடரல் கவர்மெண்ட்டே வந்து ஃபண்டு வரோன்ட்டு. என்ன ஃபண்டு வந்துச்சுன்னு சொல்லு பார்ப்போம். 1ஆம் மாதம் நடந்தது, இப்போ 12ஆம் மாதம் ஆகுது. 12 மாதத்தில் என்ன ஃபெடரல் கவர்மெண்ட்டு என்டோமெண்ட் போர்டுக்கு ஃபண்டு வந்துச்சு? இதை பதில் சொல்லுங்கள் அவனை. இது கூட தெரியாதவனுங்க தான் இந்த பாட்டை வந்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு மோட்டை நடத்துகிறானுங்களா இல்லை கடத்துறானுங்களா எனக்கு ஒன்றும் தெரில டிவி. பாட் வந்து சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, 21ஆம் தேதி 22ஆம் தேதி வந்து அவங்க ஒரு கூட்டம் செய்கிறாங்களே, அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரீசனபிள். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து குறிப்பாக பிணையங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னும் இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு. என்டோமெண்ட் போர்டு வந்து ஒரு அடையாளம் இந்த நாட்டில். அந்த 15 வருஷத்தில் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், சமுதாயத்தை வந்து ஆலயங்களை வைத்து நம்மளால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே இந்த அளவுக்கு எங்கனாச்சும் கொண்டு போய்ட்டு விட்டு இந்த பாட்டே வேணான்னு சொல்லிட்டு ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இதை கொண்டு வந்து கலைச்சிருவானுங்களான்னு எனக்கு பயமாக இருக்கு டேவி. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. செஞ்சுருவாங்க. அதான் இவங்களுக்கு என்ன தெரியும்? தான் மகாத்மா காந்தி பற்றி பேசுகிறவங்களுக்கு, மண்டேலா பற்றி பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும்? அதுதான். ஸோ நிறையா செய்யலாம். பாட் மூலிமா வந்து நிறையா பிணையங்களை செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிலனா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இவ்வளோ காலமாக வந்து எப்படி பாட் போய்கிட்டு இருந்துச்சு, அது மூலிமா என்னென்ன செஞ்சாங்கன்ட்டு. சும்மா ஆளுங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு டேய் படுப்புக்கு கொடுத்ததும் சாவு பொழைக்கிறவங்களுக்கு கொடுத்ததும் சொல்லிட்டு எஸ்பிஆர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறீங்களே, உங்கள் மாதிரி ஒரு கேவலமானவனுக்கு எவனுமே இருக்க மாட்டான். அதுதான் உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்கா? 8 லட்சத்து வரைக்கும் செஞ்ச ரதம் எவ்வளோ இவங்க செஞ்சுருவாங்க? ஒரு 80,000 வரைக்கும் செஞ்சுருவாங்க. எங்கே செய்ய முடியும்? கட்ட ரதம். நான் வந்து சின்ன ரதம் நான் இருக்கிறப்ப அடுனா இருக்கிறப்ப ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கேட்டாங்க. நானும் வந்து அப்படி இப்படின்னு கேட்டேன். சின்ன ரதம் டேவிட். இத்தனைக்கும் வந்து 10 ஃபீட்டா 8 ஃபீட்டு பீடத்தோடு சேர்த்து வந்து 12 ஃபீட்டு வரும். 12-14 ஃபீட்டு தான் பாருங்களேன். அது 10 ஃபீட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒயர்லாம் போகாதுக்கு. சின்ன ரதம் எவ்வளோ சொன்னாங்க? 1,30,000 வெறும் ரதம் செய்கிறது மட்டும். நாட் இன்க்ளூசிவ் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு. கட்டையில் செய்கிறது தெரியுங்களா? அதுவும் வந்து சந்தன கட்டலாம் இல்லை, வாகை கட்டையில் செய்கிறது. வாகைன்னா நார்மலான மரத்தில் செய்கிறது. 1,30,000 கேட்டாங்க கட்டையில் செய்கிறது.
இல்லை இதில் இந்த பேஸ்ட் பார்ட் என்னென்னா வாழைப்பழம் இல்லை. வாழைப்பழம் அவங்க அப்பாவுக்கு அவனுங்கெல்லாம் தெரியாது எதுவுமே இந்த போட்டை பற்றி. அவனுக்கு என்ன தெரியும்? இந்த கறி எனக்கு தெரியுமா? தெரியும், மீட்டிங்ல எல்லாம் இருந்திருக்கானே. இந்த பாட்டோட மீட்டிங்கில் உட்காந்துருந்து கேஷாக பே பண்ணுறோன்னு சொன்னது, இந்த மீட்டிங்கில் ஆளுங்களுக்கு இந்த மருத்துவ உதவி கொடுத்தது, எல்லா மீட்டிங்லையும் உட்காந்துருது. இதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இவன் வந்து பாதி மீட்டிங்க்கு வரமாட்டான், வரவே மாட்டான். மீட்டிங்க்கு வந்து அவர் வந்துட்டு தலை கட்டிட்டு போகிறது தான், அந்த மாதிரி தான் தெரியுங்களா. இதான் வந்து அவரோட ஈடுபாடு இந்து அறப்பணி வாரியத்தில். இப்போ வந்து ஆனால் சில மீட்டிங்கில் வந்து இருக்கான், கேஷாக பே பண்ண போகிறோன்னு சொன்ன மீட்டிங்கில் இருக்கான், கேஷ் பே பண்ணியாச்சுன்னு சொன்ன மீட்டிங்கில் இருந்திருக்கான். பட் சதீஷ், நீ அந்த மீட்டிங் பற்றி பேசும்போது நான் தெளிவுபடுத்திக்கோ, ஒரு சப் கமிட்டியுமே உருவாக்குனாங்களா? அதுக்கு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒரு சப் கமிட்டி, அதில் ஃப்ராப் சேர் பண்ண மாட்டார். அது வந்து இப்போ சேரியட் கமிட்டி வந்து இன்னொரு கமிட்டி இல்லை, சேரியட் கமிட்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அது சேரியட் இப்போ டெக்னிக்கல் டிவி, அது நமக்கு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அது என்னென்னமோ சொல்கிறாங்க, யாழின்றாங்க, அது என்னமோ திருவோடா என்னமோ திருவாச்சியா என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம பார்க்குறோம் ரதம் முருகனை ஏற்றுறாங்க, வேல் வருது, ஏன்னா வேல் தானே போகுது, அந்த வேலை கும்பிடுறோம், நமக்கு வந்து அது ரதம். அவங்க வந்து நிறையா சொல்லுவாங்க, அந்த சக்கரத்தில் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் பேரிங்னு வாங்க. கடைசியாக வந்து இதை வச்சு என்ன ஒன்று ப்ராஃப் சொன்னார், மாடை கொடுமைப்படுத்தாதீங்க, அது ஏன் அதை வச்சு இழுத்துக்கிட்டு மனுஷன் இழுக்கிட்டோன்னாரு. தேரா இழுத்துட்டு போவோன்ட்டு தேரா இழுத்துட்டு போய்ட்டு அப்புறம் மெஷினரி வாங்கி இது தான் சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சது இது தான். அந்த சேரியட் கமிட்டியில் தான் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ ரதம் வந்து இவ்வளோ இங்கே வருது, எந்த இடத்துல நிற்கும், எத்தனை மணிக்கு ரதத்துலேருந்து வெளியாகும், எவ்வளோ ரதத்துக்கு வர செலவு, ரதத்துக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன இஷ்யூ இருக்குது, எல்லாம் அந்த சேரியட் கமிட்டி. அது வந்து ப்ராஃப் சேர் பண்ண மாட்டார், அது வந்து தனியாக ஒரு கமிட்டி இருந்துச்சு. அங்கே டிசைட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. பாட்டில் வந்து பந்தாங்க பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி சரி, இது நம்ம தெளிவுபடுத்துகிறோம் ஒன்று. அது இப்போ பார்க்குறது கண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, ப்ரொஃபஸரை வந்து விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்கன்ட்டு. நான் பார்த்ததில் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க தான் கூப்பிட்ருக்காங்க, என்ன நடந்துச்சு அதை பற்றி. உன்னையும் கூப்பிட்டாங்க நினைக்கிறேன், எல்லா கமிஷனரும் கூப்பிட்டாங்க, எல்லா கமிஷனர். அதில் ஒருத்தர் பார்த்து நடக்க முடியாத வயசானவர், அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அவரே நடக்க முடியாமல் வந்து பாஸ் எடுத்துகிட்டு போனார். அந்த மானங்கட்டம் வந்து ஓடுறான் பார்த்தீங்களா, நம்மளை பார்த்துட்டு. பரவாயில்ல, காட்டமாக பேசுகிறேன்னு எனக்கும் அதெல்லாம் தடுக்க முடியல. இல்லை அதான் எல்லா கமிஷனரும் தான் கூப்பிட்ருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. அந்த பாட் மெம்பர்லேருந்து யார் யார் அந்த பாட்டில் வேலை செஞ்சவங்கலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஃப்ராஃப் வந்து என்னமோ தப்பு பண்ணமே அப்படி ஒரு தோட்டம், ராமச்சந்திரன் என்னமோ தப்பு பண்ணமே. பட் இது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறாங்க என்னத்தான் நடந்துச்சுன்ட்டு. ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாம் சப்மிட் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த நினைக்கிறேன், அது ஏஜி கூட போகாது நினைக்கிறேன். இல்லை டேவிட், இது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபுடைய பேரை வந்து கெடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு ஊடக நண்பர் சொன்னது. போன வாரம் வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மடானியோடைய தலைவரும் வந்திருந்தார், பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த ஊடக நண்பர்கிட்டே தான் எனக்கு வந்துச்சு. அந்த ஊடக நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம இனத்துக்காரவங்க இல்லை மற்ற இனத்துக்காரவங்க என்ன நடக்குது இந்த மாதிரி ராமசாமி எஸ்பிஆர்எம் இதுன்றாங்கன்ட்டு, அவர் ஃபேஸ்புக்கை போய்ட்டு பாருங்கள், அன்னாடிக்கும் போட்டு இவனுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா வாயை மூடுறதுக்கு இதெல்லாம் செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மெம்பர் சொல்கிறாரு. அப்படித்தான் நான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். தவறு பண்ணால் யாராக இருந்தாலும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். பட் இது நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயை அடைக்க வைக்கணுன்றதும், இவர் வந்து இதோட வந்து பேசக்கூடாது அப்படின்றதா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு, இல்லை கேஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கோர்ட்டில் போய்ட்டு ப்ரூஃப் பண்ணிக்கோ. இப்போ நம்ம உரிமைன்ற அந்த ஒரு கட்சியை நம்ம வந்து பதிவு பண்ணுறோன்னே, அதுக்கு வந்து ஆர்டிக்கல் 10 படி நமக்கு வந்து உரிமையை வந்து பதிவு பண்ணுறதுக்கான எல்லா ஜனநாயக உரிமை இருக்குது. அந்த ஜனநாயக உரிமையை மீறி அவங்க தடுக்கிறாங்க, வேணுனே டிலே பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலும் நீ கோர்ட்டுக்கு தானே போய்ட்டு எடுக்க போகிறேன், நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா 6 மாதம் 1 வருஷத்தில் நீ எடுத்துருவேன், போ கோர்ட்டுக்கு. இப்போ 1 வருஷம் 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 14 மாதம் ஆகுது பாருங்கள். நீ போ கோர்ட்டுக்கு, உன்னால் நீ அதுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு லாயருக்கு செலவு பண்ணணும், கோர்ட் காசு செலவு பண்ணணும், அது செலவாக போ அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ போ கோர்ட்டில் போய்ட்டு ப்ரூஃப் பண்ணிக்கோ. இல்லைன்னு நமக்கு தெரியும், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, இல்லைன்னு பரவாயில்ல போ. சஜா மோகாசி சுசாலா பழி வாங்குற அரசியல். இப்போ எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா, துன் மகாதேர் மேலே என்னென்னமோ சொன்னாங்க, அவர் இப்படி மகன பில்லியன் அது இல்லை பில்லியன்னு ஒன்றும் பண்ண முடியல. இது வரைக்கும் வந்து சாச்சம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. துண்டாயுமே சாகிற வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு, ஸோ நீ என்னை பற்றி கேள்வி கேட்குறியா, இந்தா செய்கிறேன் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து இன்னும் பழிவாங்கல் கொடூரமான அரசாங்கத்தோட டெக்னிக் என்ன வந்து டேவிட் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இது நம்ம இன்றைக்கி நிறையா பேசியிருக்கோம். ஸோ மேபி அடுத்ததெல்லாம் நம்ம வந்து பேசணும் டேவிட். இன்னும் ஒரு டாபிக் போயிடலாம். இல்லை, அதை நான் போகிறதுக்கு முன்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னால் நான் இதை பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்ன அடிவி
நம்ம மலேசியாவோட என்ன சொல்லுவாங்க, இந்த இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, டெமோக்ராசி இண்டெக்ஸு, ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸு, எவ்ரி இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து சரிவு தான் நோக்கிக்கிட்டு போகிறோம்னு எனக்கு தோணுது. கேட்டால் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக, யூஎஸ்டி கூட இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஆக்சுவலி வந்து எல்லாத்துலேயும் சரிவு தான் போய்கிட்டு இருக்கு. கேட்டால் யூஎஸ்டியை கணக்கு காட்டி இங்கே வந்து நம்ம மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது டிவி. ஆமாம் சதீஷ். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து இந்த 2 டாபிக் இந்தியன்ஸ், ஏன்னா இது வந்து இப்போ ஹாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வர 22ஆம் தேதி வந்து ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. போலோ தடல் படாங் போலோ ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் மின்னுக்கு வர 22ஆம் தேதி. எத்தனை மணிக்கு தெரில? எத்தனை மணிக்கு? மத்தியானம் 4 மணியா? மத்தியானமா தெரில. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா இப்போ ப்ரெஸ் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு தெரில, மக்களுக்கு எப்படி தோன்றுறீங்களோ, முருகர் வந்து அந்த தங்க ரதத்தில் கம்பீரமாக போகணும்னு நினச்சா வந்து இறங்கி ஆதரவு கொடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த இந்து எண்ணம்பன் பாட் மூலியமாக இந்த தங்க ரதம் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா போராட்டங்கள், நிறையா காலகட்டி 10 மணிக்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி அங்கே போய்ட்டு கலந்துங்க. உங்களுக்கு தெரியும், வெரி கிளியராக தெரியும் என்ன மோட்டிஃபு, இது முன்னால் எந்த மாதிரி ஒரு அசிங்கமான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த எபிசோட் வந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டாபிக் போகும் சதீஷ். இதுவும் வந்து ஒரு பாலாஸ் டெண்டாமோட ஒரு சினாரியோ தான். இதுவும் ஒரு என்ன சொல்லுவாங்க, பழி வாங்குறது ஒரு சினாரியோ. அது வந்து இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது சதீஷ். இதுதான் கொஞ்சம் ஆழமாக நான் பார்க்குறேன். என்னத்த மாதிரி கெட்டவனாக இருந்தாலும் இந்தியன்ஸ் மக்கள்லாம் மாதிரி கண்டாவே ஒரு பார்வையில் தான் பார்ப்போம். பட் நல்லது செஞ்சுருக்கான் இல்லைன்னு இல்லை, இந்த சமுதாயத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகம்லாம் பண்ணதில்லை. பட் இப்போ காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு ரேஸாக போகிறது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு காரணம் இருக்குது. நம்ம மேபி அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அது தோணுது சில விஷயம். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்கணும். இப்போ வந்து ஏன்னா அந்த பிஎன் பார்வையை பற்றியா மிலே எஜமோனி பயம் போகிறாங்க, மிலே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்களோட அரசியல் இது பார்த்து சதீஷ். பட் இருந்தாலும் சதீஷ், இந்த பத்துப்புத்தே ஹிஸ்ட்ரிக்கு வரும் சதீஷ். இந்த பத்துப்புத்தே கதைக்கு, பத்துப்புத்தே வந்து ஒரு நினைக்கிறேன் 2012 ஓகே, 2012 இது வந்து 2008 நினைக்கிறேன் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ 2012 வந்து இதோட ஜட்மெண்ட் வந்தது. மூணு இடம்ல அது ஒரு பெரிய பத்துப்புத்தே ஒன்று, மிடல் ராக், இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த 2 வந்து மலேசியாவுக்கு சொந்தமாயிருச்சு. பத்துப்புத்தே வந்து சிங்கப்பூர் கொடுத்துட்டாங்க. அந்த லைட் ஹவுஸ் வந்து அது பார்க்கணும். லைட் ஹவுஸ் வந்து கிட்ட இருக்கு. இதுக்கு வந்து பெரிய சரித்திரம் போனோமா ரொம்ப டீட்டெயிலாக போகும். அது வந்து நம்மளுக்கு வந்து மேபி நம்ம என்ன சொல்லுவாங்க 3R கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த ஆதி காலத்தில். மலேசியா உற்பத்தி ஆகாதமுன்னு சைன் பண்ண டாக்குமெண்ட்லாம் வச்சு தான் வந்து ஐசிஜேயில் வந்து அவங்களுக்கு சிங்கப்பூருக்கு சாதகமாக போனது. பட் அது முடிஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து கேஸ் தோத்துட்டாங்க. அந்த டைமில் உள்ள ஏஜி வந்து தங்குஜாவை பண்ணி ஆகணும்லாம், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். பட் அது தோத்து முடிஞ்சு இதை வந்து ராய்வானுக்கு போக முடியாதா, இது ட்ராக் பண்ணி கடைசியாக வந்து 2018 இந்த ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அரசாங்கம் மாறின வந்து ஒரு 13 கேபினெட் மினிஸ்டர் தான் வந்திருக்காங்க. அந்த கேபினெட் டைமில் தான் வந்து மாதிரி டேபிளில் இது இருக்குது. அந்த டைமில் வந்து அப்போ வந்து அப்பாண்டி தான் வந்து ஏஜி. அவருக்கு வந்து அவருக்கும் அப்போ அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு லீவில் போக சொல்லிட்டாங்களா. ஏன்னா மாற்றுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவர் கான்ட்ரவர்சி 1MDB கேஸில் நஜீப்போட கேஸில் இருக்கிற வச்சு அவர் வந்து லீவுக்கு போக சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸர்லேயே தான் வச்சு தான் வந்து இந்த டிசிஷன் சாலிசிட்டர் ஜெனரல் அவங்கள வச்சு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இதில் யூகேல இது நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டா. அது ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு ஃபைட் பண்ணுறவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நிற்காது கேஸு. ஏன்னா ஒரு வாட்டி கேஸ் போனால் $100 மில்லியன் நினைக்கிறதுக்கு மில்லியன்ஸ் அது இப்போ காசு கட்டணும், ஃபீ அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாதிரி அந்த டைமில் எடுத்திருக்காருன்னா அவரோட இப்போ நான் வந்து எனக்கு வந்திருக்கு, நான் என்ன டெசிஷன் எடுக்கிறேன்னா இதை நம்ம விட்டுருவோம், இது நம்ம போக முடியாது, நம்மளுக்கு தான் 2 தீவு வந்துருச்சு, ஏன் இதோட கான்ட்ரவர்சியாக போகணும் நம்ம. அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னீங்க 2 தீவு, அந்த மிடல் ராக் சுற்றி வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க தம்பாக்கான் செய்யலாம், அதை பெருசாக்கிக்குவோம், அதை பெருசாக்கி இன்னொரு தீவை நம்ம உருவாக்கிடுவோம், நம்ம வேணால் அங்கே லைட் ஹவுஸ் கிடையாது. அவரோட ஐடியா வந்து அது இன்னொன்று என்ன அந்த லெட்டர்லேயே போட்டிருக்காருன்னா எனக்கு வந்து கணக்கு காமிங்க, இவ்வளோ நாள் இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கணக்கு கொடுங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கருத்தில் வச்சு தான் வந்து
அவர் வந்து டேபிள் பண்ணியிருக்காரு. டேபிள் பண்ணலாம் மொதல் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. போக அப்புறம் வந்து கேபினெட் தான் வந்து ஹையஸ்ட் டிசிஷனு. கேபினெட்லாம் ஹால் லைன் வந்து இவங்க சொல்கிறத பார்த்தா ஹால் லைன்லாம் ஒன்றுமே முக்கியம் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறாங்க. கேபினெட்டில் ஹால் லைன்னா அது மெயினானது. மற்ற இப்போ வந்து ஒரு இனக்கலவரம் எல்லாம் ஹால் லைன் தான் வரும். மினிஸ்ட்ரிலாம் முடிச்சுட்டு ஹால் லைன் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹால் லைனாக உள்ளுக்கு போயிருக்கு. அப்போ வந்து இவரோட பண்டப்பாட் பிரைம் மினிஸ்டரோட பண்டப்பா அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் போயிருக்கோம். இது என்னோட ஒப்பீனியன் இதுன்ட்டு. பட் அங்கே உட்காந்துருந்தது பிஎஸ்சியில் யாருன்னு பார்த்தா அந்த டைமில் டிபிஎம் வந்து இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட பொண்டாட்டி அந்த ஆந்தனி லோக் இருந்திருக்காரு, மாட்சாபு இருந்திருக்காரு, லிம்கானிங் இருந்திருக்காரு, குலசேகரன் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு 13 பேர் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து நினைக்கிறேன் அப்போ தான் வந்து சொச்சோர் கூட சுட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக கேபினெட் மினிஸ்டர் வந்து ரொம்ப நேரம் மீட்டிங் வரும். இல் பி டேக்கிங் ஹவர்ஸ். ஏன்னா ஒரு மினிஸ்ட்ரியாக வந்து 12 hours கூட போகும். டிபெண்ட்ஸ். காலைல ஸ்டார்ட் பண்ணி மத்தியானம் மட்டும் முடியும். சாப்பாட்டுலாம் அங்கே தான் அவங்களுக்கு வந்து டீ டைம் இதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் மேபி வச்சுருப்பாங்க. இப்போ கறிப்பாப்பு இவங்கெல்லாம் தூக்கி கறிப்பாப்பை வச்சுக்கிட்டாங்கன்னா, இல்லை வாழைப்பழத்தை இப்போ இருக்கிற வாழைப்பழத்தை வெட்டி சுட்டு அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்போல்லாம் யாருமே பேசலை. எல்லாம் கப்பு சூப்புன்னு இருந்து போட்டு கேட்டால் ஹால் லைனில் அவனே முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வெக்க கேடுது. கேபினெட் டிசிஷன் இஸ் கொலெக்டிவ் டிசிஷன். எல்லாம் சேர்ந்து தான் வந்து கேபினெட் டிசிஷன் சொல்லுவாங்க. அது பிரைம் மினிஸ்டர் எடுத்தாலும் சரி, மினிஸ்டர் எடுத்தாலும் சரி, அட் த எண்ட் வந்து இது கேபினெட் டிசிஷன் தான் சொல்லுவாங்க. இது கூட ஒரு பேசிக் இது கூட நாட்டு பாரு எப்படி போய்கிட்டு இருக்கு. உனக்கு தேவைன்னா நீ வாயை விட்டுட்ட. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நாட்டோட துரோகி தூணை வந்து துரோகி விட்டு கொடுத்துட்டாரு சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூர்ட்ட இதுதான் இது வந்து தண்ணியே கொடுக்க மாட்டான் இந்த ஆளு. இதுல வந்து இது இருக்காருல்ல நம்ம ஷேக் சாடிக் வந்து ஜோக்கா பேசலாம் பார்லிமெண்ட்ல பொண்ணை போடாது. ஆனா அவர் சொல்லாத மாதிரி நம்மளும் பேசிட்டோம். ஏதோ ஒன்னா விட்டு கொடுக்கு, எந்த நாட்டுக்கு வேணா விட்டு கொடுத்தாரு. இந்தோனேசியா கேட்டா கூட ஏதோ கொஞ்சம் முழிப்பான் மாதேரு. இந்தோனேசியாவா அது கொஞ்சம் தோல் அது என்ன சொல்கிறாங்க நுசாந்தாரா, நம்மளாம் வந்து செரும்பூன்னு ஏதோ சொல்லலாம். ஆனால் சிங்கப்பூர்னாவே விட்டு கொடுத்தாருன்னா அதுதான் வந்து லாஸ்ட் உயிர் போகுது வச்சுக்க இழுத்துக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூர் கொடுத்தா தான் எனக்கு அந்த வைட்டமினை கொடுத்தா தான் நான் வந்து உயிர் வாழ முடிந்தா கூட மாதிரி அந்த டைம் கூட யோசிப்பான். இல்லை மற்ற நேரம் நாட்டிலேருந்து கேட்போம் மறந்த தவிர சிங்கப்பூர்ட்ட கேட்க வேண்டான்ட்டு அந்த மாதிரி ஒரு மனசு சிங்கப்பூர்ட்ட விட்டு கொடுத்துருப்பாரு. இல்லை ஒரு வேடிக்கையா இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இவனுக்கு வந்து இப்போ வந்து எப்படி அதான் கம்பி கட்டுற கதைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பிஹெச் மினிஸ்டருங்க. அவசரோட வாயை விட்டுட்டாரு அன்வார். ஓ இது வந்து ட்ரெச்சரி, கமான்லா. இது வந்து நாட்டோட என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்த நாட்டோட இதுக்கே வந்து ஒரு துரோகம் மாதிரின்ட்டு. சி whatever நீ எல்லாரும் சிரிக்கிறாங்க டேவி. இந்தியன்ஸ் மலே சைனீஸ் எல்லாம் திரிக்கிறாங்க. ஏன்னா நீ மகாதீர் போயிட்டு சிங்கப்பூர் கிட்ட நாட்டோட இதை விட்டு கொடுக்குறாங்க. எவனாச்சும் வந்து பண்ணுவானுங்களா? ஸோ அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் எஸ் he gave his opinion as a prime minister at that time. பிரிட்ஜ் என்னத்துக்கு கட்டறனா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த குரூப் பிரிட்ஜ் வந்து அதை முடிக்கிறதுக்கு அந்த சிங்கப்பூரோட இதை முடிக்கிறதுக்கு எல்லாம் இங்க போங்க. அவன மெரண்டைன் என்ன சொல்வாங்க அந்த வேலா சலாட் மலாக்கா வந்து அங்க தாண்டி போறது. இப்படி போய்ட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பஸ்ல உடைப்போன்ட்டு தஞ்சோபுரல பஸ்லாம் நல்லா பிசினஸ் உடைப்போன்னு சொல்லி தான் வந்து ஒரு ஷார்ட் கட் இப்படி திறந்துக்கிட்டு குரூப் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கே அவ்வளோ ஆர்ப்பாட்டம். மாதேர் போய் விட்டு கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து இது இப்போ நீங்கள் என்னோட பார்வையில் அது என்ன தெரியுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது ஒரு அரசியல் பழிவாங்க. மாதிர் எதுலையும் நாக் டவுன் பண்ண முடியல, இதில் பண்ணுவோம். ஆனால் மாதிர் போட்ட போடு சரியான போடு. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு போய் சொல்கிறானுங்க இவனுங்கன்ட்டு. என்ன ஹாலா இல்லை நான் தான் பால இதில் சொன்னேன் கேபினெட்டில் சொன்னேன். கேபினெட்டில் எல்லாரும் இப்போ வாய முடிக்கிட்டு தானே இருந்தீங்க. கேபினெட்டில் வந்து நான் லெட்டரை அனுப்பிட்டு தான் கேபினெட்டில் வந்து சொல்கிறேனே வச்சுக்குவோம். ஸ்டில் கேபினெட்ல சொன்ன பிறகு வந்து இஃப் யூ சே த கேபினெட் டிசைடட் நோ இட் ஷுட் நாட் கோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னா கேபினெட்டோட டைரக்ஷன் கேஎஸ்யூ அவங்க உட்காந்துருப்பாரு. கேஎஸ்யூ வில் டெல் த சொலிசிட்டர் ஜெனரல் நோ வி கேனாட் ப்ரொசீட் வித் திஸ். நீங்க வந்து கேபினெட் இப்படி டிசைட் பண்ணிருச்சுட்டு அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்து இப்போ வந்து மாதிரி மேலே பழிய போடுறாங்க. பிரைம் மினிஸ்டரோட பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும். ஏன் வந்து நீ அன்னைக்கு வந்து பத்தா பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி துரோகம்னா உன்னோட பொண்டாட்டியும் சேர்த்து தான் துரோகம். எல்லாமே துரோகி. அது ஆந்தனி லோக்கும் துரோகி, சைஃபுடின் துரோகி, மாட்சாபு துரோகி, இவங்க எல்லாம். ஏன்னா எல்லாம் கேபினெட்ல இருந்தாங்களா அப்போ? ஆமாம் குஞ்சு அது பரவாயில்ல. நீ உண்மையாக மினிஸ்டர்ல அது அப்போ. ஸோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அரசியல் பழிவாங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு இது ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெஃபார்ம் ஆசி நாங்கள் வந்து யாரையும் பழி வாங்க மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு. சி whatever it is மாதிர் வந்து உண்மையிலே வந்து ஊழல் பண்ணியிருந்தா ஊழல் இது பண்ண அது என்ன வந்து இது அதுலேயும் அந்த 46 பேஜ் வந்து அந்த RCI ரிப்போர்ட்டில் வந்து ரிடக்டட் மறைச்சிருக்காங்க. அது வெளியாகு அந்த 46 இதை கேட்டால் வந்து நாட்டோடைய என்ன சொல்லுவாங்க சோவரன்டி நாட்டோட பாதுகாப்பு வந்து என்ன ரகசியம்
நீ இது RCI ரிப்போர்ட் 46 பேஜ் ஒன்று ஏன் மறைச்ச? எதை விட்டு கொடுத்தாங்க இதில் சிங்கப்பூருக்கு? ஸோ இதுதான் கேள்வி. சிங்கப்பூருக்கு உண்மையை எதை விட்டு கொடுத்தாங்க? இதை நம்ம பேசணுமா என்ன திருமாடிவி? அந்த 46 பேஜ் நம்ம பேசணுமா 3R வரும்? இல்லை ஏன்னா அது என்ன இருக்கும், அந்த லெட்டர் தான் எல்லாம் பார்த்துட்டாங்களா? ஓகே, அது ஒன்று நீ 3Rல ஒன்று சொல்கிற. பட்டு டீல் என்ன நடந்துச்சு இல்லையா? ஏன்னா நஜீப் காலத்தில் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, தஞ்சோங் ரயில்வே இதில் இருந்துச்சு சிங்கப்பூரில். தஞ்சோங், அது என்னமோ ஒரு தஞ்சோங் தான் சொல்லுவாங்க. அது என்னமோ சொல்லுவாங்க. அதை வந்து விட்டு கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. அப்படியே கேத்தியாமோட விட்டு கொடுத்தாங்க. தஞ்சோங் அதுக்கு என்ன இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, என்ன டீல்? தஞ்சோங் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அது சிங்கப்பூர்ல இருக்கு அதுதான் இருந்துச்சு. இல்லை, என்னென்ன விட்டு கொடுத்தாங்க, என்னென்ன கதை தெரியல நடந்துச்சா? மேபி அந்த ரகசியம் இருக்கா இல்லைன்னு தெரியல. இல்லை யாரு, ஏன்னா நீ வந்து ஒரு RCI செய்கிற, ராயல் கமிஷன் என்கொயரி செய்கிற, அஃப்கோர்ஸ் அது வந்து ஆழமாக போயிருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்கன்னா இது ஹிஸ்டரிலாம் போயிருப்பாங்க, எல்லாமே டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டேர்ம் என்னத்துக்கு எப்படி எல்லாம் வரும். ஏன்னா கோர்ட்டில் வந்து எல்லாத்தையும் சமைச்சு ஐ மீன் எவிடன்ஸாக வச்சுருந்துருக்கு சிங்கப்பூர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை அந்த பேஸ் வச்சு தான் ICJ 13 பெஞ்சா 13 பேர் 13 பேர் ஜட்ஜ் ஹேக்கில் 13 பேரில் 4 பேர் தான் வந்து மலேசியாவுக்கு சப்போர்ட். 15 பேரில் 4 பேர் சப்போர்ட், 11 பேர் வந்து சிங்கப்பூர். த மீன்ஸ் எவிடன்ஸ் போயிருக்கும், எவிடன்ஸை வச்சு தான் பேஸ் போயிருப்பாங்க. ஸோ அந்த பேஸ்லாம் வந்து அது எல்லாமே இப்போ RCIல வந்திருக்கும். ஆமாம். ஸோ நீ என்னத்தை ஹைட் பண்ணுற? நீ ஹைட் பண்ணுறன்னா நீ RCI செஞ்சிடக்கூடாது. ஆமாம். நீ இதை வெளிப்படுத்திருக்கே கூடாது, அப்படியே முடிச்சிருக்கணும். ஏன்னா இதில் நிறைய ரகசியம் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இது நடந்து போயிடுச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் செஞ்சது தப்பு இருக்கா இல்லையான்ட்டு நம்ம வந்து அது நம்ம வந்து என்னது தெரிஞ்சுக்கிறது தான் நாங்கள் ஃபைண்டிங் எடுத்தோம். இல்லை, ஃபைண்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ப்ராஃப் சொன்ன மாதிரி தான். சி யூ கேன் சே வடேவலா மாதிரை வந்து நான் தினமும் நான் குறை சொல்லுவேன். அவர் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் இந்த விஷயத்தில் வந்து நீ மாதிரை செய்கிறது நியாயமே கிடையாது. பிகாஸ் இஸ் த பிரைம் மினிஸ்டர், உன்னோட மினிஸ்டர் உன் முன்னாடி இருந்திருக்கா கேபினெட்டில். ஸோ நீ எப்படி வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுதான் டிவேட். இது வந்து ஒரு பழி வாங்குறது. மாதிரை எப்படினாச்சும் நம்ம டாக் டவுன் பண்ணோம், அது வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணோம். அசான் கரீம் வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார், அந்த ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணுறப்போ போட்டார், மாதிரை என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் படிக்கிற காலத்துலேருந்து நான் மாதிரை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் மாதிரை வந்து இந்த நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லாதீங்க. இவ்வளோ பெரிய கட்டடம், இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் மாதிரை கொண்டு வந்தது தான். ஸோ அதில் பெஸ்ட் பார்ட் வந்து நீ இப்போ மினிஸ்டர்லாம் உட்காந்துருக்கீங்களா, புத்ராஜயா கட்டினதே மாதிரி தான். அது சொன்னது RCI உட்காந்து செஞ்சு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, 100 வயசு ஆக போது கொண்டு போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி போலீஸில் இது பண்ணணுன்றீங்களா, புத்தபுத்துல் சயத்தா ஸ்துஜுலா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன கேட்டால் என்னோட இதுதான் அதுதான் டிவி. இல்லை, ஈவன் நிறைய பேர் நினைக்கிறேன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சதீஷ், அது கொஞ்சம் தெளிவுபடுத்தினோம். அது லாஸ்ட் டே ஆஃப் பார்லிமெண்ட், லாஸ்ட் டே பார்க்க போனால் அது வந்து ஊசல் கொண்டு வந்து உண்டிக்கு போயிருக்கணும். உண்டியானோ இல்லைனா நீ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அந்த ஊசூலை. அது ஊசல் தெரியுமா அது. பட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தோத்துருவோன்ட்டு. ஏன்னா ஆளுங்கட்சியிலே நிறைய பேர் கடுப்பு. அஃப்கோர்ஸ்லாம் அம்னோ செய்ய முடியாது. அம்னோ மினிஸ்டர் அம்னோ இருக்கும் போது தானே, கவர்மெண்ட் இருக்கும் போது தானே இதெல்லாம் இந்த மெசாப்பே நடந்தது வந்து அம்னோ இருக்கும் போது தானே. ஸோ அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க தெரியாதுன்ட்டு ஸோ என்ன செஞ்சாங்க, அவசரமாக சென்று டக்குன்னு டிபேட் பண்ண முடியாது, தங்கோ. ஸோ அப்போ ஆகியமன், ஏன்னா அந்த டைமில் உண்டி பிலா பாகி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாக் டவுன் தோத்துருக்கோம், உசூல் வந்து நாக் டவுன் பண்ணி ஸ்லாப் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் கவர்மெண்ட் கிடச்சிக்கலாம். ஆனால் எவன் இருந்தாலும் இப்போ அவமானம் தானே. ஏன்னா உன்னால் வந்து கடைசியா அங்கே டிபேட் பண்ண நீ கொடுத்த ஆளில் வந்து சிகாமாட்டு விட்டுதலாம், அது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஜாக்கலாம். அங்கட் பேக் போகிறேன், அவர் தானே ஃபர்ஸ்ட் டிபேட்டு. பங்கியானாட்டு நான் ஜோஹர் அப்படிலாம் பேசினாரு. ஆனால் அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க. யாராச்சும் சிகாமாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் சொல்லுங்கள், நம்ம வெளிப்படுத்துவோம். போதும் பத்து புத்தையை பார்த்தது போதும். ஒரு சிகாமாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இடுகாடு சரியா இருக்கா, இப்போ இடுகாடு தான் பிரச்சனை. இடுகாடு பிரச்சனையாவே இப்போ தான் வருது. ஒன்று மெழுத்த பண்ணணும் கிடுவாங்களா, அடுத்த எங்கெங்கேயோ இடுகாடு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் ஸ்கூல் எப்படி இருக்குது, அப்புறம் அங்கே வந்து அங்கே உள்ள எஸ்டேட்டில் மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, B40 எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை தினம் எப்படி இருக்குன்னு நாங்கள் நோண்ட ஆரம்பிச்சுன்னா உனக்கு பத்து புத்தையை மறந்துட்டு எப்போதும் வந்து பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அளவு இருக்கலாம், அங்கட் பேக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அஃப்கோர்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டரோ நம்மளோட தலைவருக்கு வந்து நல்லா இருந்தால் நம்ம நல்லது சொல்லணும், நல்ல விஷயத்தை பேசுவோம். அதுக்குன்னு பேக்கை தூக்குறன்ட்டு இந்த லெவலுக்குலாம் தூக்கக்கூடாது. ஓவராக செய்கிறாங்க. நீங்கள் பேக்கை தாங்குறானுங்கன்றீங்க, அது வேற வார்த்தை வரும், நம்ம நாகரிகம் கருதி அதை சொல்ல முடியாது. அதான் பப்ளிக்கில் ஓவராக செய்யலாம். ஸோ இல்லை டேவிட், இந்த RCI வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் விச்சாட்லாம். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நான் சொன்னது தான் மறுபடியும் நான் வரேன். நம்ம அடுத்ததுலாம் நம்ம இதை பேசணும். ஸோ ஹவ் ரிஃபார்மு அன்வார் வந்தோடனே எல்லாரும் எதிர்கட்சிங்க உட்பட பெரிய ரிஃபார்ம் இருக்குது. அன்வார் வாஸ் ஃபேஸ் ஆஃப் ரிஃபார்ம் ஃபார் மலேசியா. But now it seems like
all the reforms are nowhere to be seen. And his biggest disappointment, even nemesis of Anwar, including opposition, expected Anwar to do some reforms. Now, I mean, whatever, he is a face of reform for Malaysia. But then, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா no reform at all, எல்லாமே வந்து ரெஃபார்ம் ஆசி இப்போ ரெஃபார்ம் அத்தி தான். அது ஸோ இட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட்ல. ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் டோட்டலி ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இவர் தான் சொன்னார், மூசா அமான் மேலே எப்படி 46 கேஸ் வந்து விட்ரா பண்ண முடியும்ன்ட்டு. மூசா அமான் வந்து இன்றைக்கி வந்து இது என்ன சொல்லுவாங்க, அதான் அப்படி தான் வருவாங்க. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அந்த குரூப்பில் சொன்னேன், சிரிக்கிறாங்க எல்லாரும், ஆமாம் அதான் சொல்லுவானுங்கன்ட்டு. 3 ஆனால் இன்னைக்கு அவரு ஃபாமி ஃபசீல் ஒன்று சொல்லியிருக்காரு, இது வந்து சிஎம்மோட சஜஷன், அது என்ன மாதிரி கான்ட்ரோவர்சியா வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, இல்ல பிஎம் இல்ல அப்படியே தள்ளுறது தைச்சி. ஸோ இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி சபா எலெக்ஷனுக்கு ரவுண்ட் கார்னர்லாம் நினைக்கிறேன். சபா எலெக்ஷன் அரௌண்ட் அடுத்த வருஷம். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பெரிய ஊழல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க மலேசியா கினியில். வீடியோ இருக்குது, கிளியர் கட்டான வீடியோ. அவங்களோட இப்போ இருக்கிற எஸ்கோஸ் மந்திரிலாம், சபாவோட மினிஸ்டர் எந்த மாதிரி கிளியர் காட்டில் எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து மலேசியன்ஸ் இந்த சைட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வெஸ்ட் மலேசியா வந்து சபாசராவை வந்து ரொம்ப மும்முரமாக பார்க்குறது இல்லை. பட் நம்ம வந்து பாலிட்டிக் என்டையர் கண்ட்ரியை பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தோன்னா கிளியர் காட் ரஸ்வா. ஸோ அங்கே சம்திங்ஸ் கோயிங் ஆன். அங்கே அதை கிண்டி விட்டதே அவங்க உள்ளவங்களும் அப்படி தான் போயிருக்கு. பட் அதே டைமில் வந்து மூசா வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ மீன் எப்படி பார்க்குறோன்னா, அஃப்கோர்ஸ் அந்த அங்கே லஞ்சன்றது வந்து சபா வந்து ஒரு என்ன இயற்கையாகிடுச்சு. இயற்கை எனக்கே பில்லியன் கணக்கில் தண்ணி முன்ன இருந்த சஃபி அப்டால் கேஸு. அப்புறம் வந்து நிறைய காசு கேஷாக பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? பொட்டியாக காசு பணமாக. இப்போ வந்து இது 3 million கொடுத்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் இல்லை உன் ப்ராஜெக்டில் திருப்பி கொடுன்றான். நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன ப்ராஜெக்ட் கிடைக்கல, திருப்பி கொடுன்றான். வீடியோ இருக்குது. ஸோ அதை விட்டு ஒரு பெரிய 40 கேஸ் உள்ளவரை வந்து திடீர்னு பார்த்தா அவரோட பதவி வந்து பெரிய ஹாயஸ்டான பதவி. இதுக்கு வந்து அவர் டச் பண்ண முடியாது. இருக்கிற துண்ணு கொடுத்துட்டாங்க அவருக்கு. அகோங்க வந்து தூண் கொடுத்துட்டாரு. இந்த மீன்ஸ் தூண் கொடுத்துட்டா முடிஞ்சு. அவர் போய்ட்டு அங்கே போய்ட்டு அங்கா சும்பா பண்ணோன்னா அவரை யாருமே டச் பண்ண முடியல. எப்படி முடிக்கிறாங்க பாரு. முன்ன இருந்து ஒரு ஸ்ராவாலே இதே கதை தான். இப்போ இவருக்கு இது எனக்கு வந்து என்ன புரியலைன்னா, ஓகே அஃப்கோர்ஸ்லாம் அது வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ நீ நாமினேஷன் கொடுக்கலாம், பேர் அகோங்க தான் வந்து என்டோஸ் பண்ணுவார். பட் என்ன தருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் சேவ் ஒன்று இருக்கும். பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் மினிஸ்டர் ஃபார் த Agong. The king can act on his own on certain matters. சில விஷயங்கள்ல தான் வந்து அவரோட இது. பட் ஐ மீன் கிங் கேன் ஆக்ட் ஆன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏன்னா கன்வென்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் வந்து, இப்போ கிங்கே இருந்தாலும் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிரைம் மினிஸ்டர் இது பண்ணி என்டோஸ் பண்ண பிறகு தான் வந்து அதை வந்து டிக்ரீ பண்ண முடியும். என்னமோ ஒரு சபாவோட எலெக்ஷன்ஸுக்காக தான் இந்த என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நடக்குது. ஏன்னா முன்னார் இப்போ இருக்கிற இதே மூசா இப்போ இருக்கிற கவர்னர் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் வித் சர்டன் பார்ட்டிஸ் அந்த எனக்கே வந்து காடி வந்துட்டு வளைச்சிட்டு போகணும்னு சொன்னல. இப்போ போயிட்டு கவர்னரை பார்க்க முடியாம போன எலெக்ஷன் முடிஞ்சோடனே கவர்னர் பார்க்க முடியாம அது ஒரு கான்ஃப்ளிக் ஆனிச்சு. போலீஸ்லாம் நிப்பாட்டி உள்ளுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்க சப்போர்ட்ஸ் சும்பா லெட்டர் எடுத்துக்கிட்டு சுரஜ் சும்பா லெட்டர் எடுத்து போய் பார்க்க முடியாம உனக்கு தெரியுமா அந்த கான்ஃப்ளிக். அதுக்கு தான் மேபி இந்த ரவுண்ட் தட்ஸ் கான்ஃப்ளிக். ஸோ அதெல்லாம் வந்து அவசரமா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜுஹார் வந்து அவருடைய இதை வந்து ரினியூ பண்ணல. தென் அவரும் வயசானவர் தானே. இவரே 78 வயசு. போன வருஷம் பிளேங் வந்திருந்தார், நான் பார்த்தேன். நாட் சோ ஓல்ட்ல. அவர் ஃபார்மர் ஸ்பீக்கர் ஆஃப் த டே. வயசு கூட 73 வயசு கூட. பட் என்னன்னா மூசா இதுல என்னன்னா அதோட கேஸ்லாம் கிளியலாம். அன்வாரோட விடுங்கல, இந்த டிஏபி என்ன சொல்லுவானுங்க வெக்கமான, அதுவும் எஸ்பெஷலி சபா டிஏபி எங்க வச்சுக்குவானுங்க மூஞ்ச. மூசாவை கேட்காத கேள்வி இல்லை இவனுங்க, மூசாவை சொல்லாதது இல்லை. தட்ஸ் இட்லா. ஸோ தெரியும் நமக்கு இவனுங்களோட பிரின்சிபல்லாம் எது வரைக்கும்ட்டு. கையெடுத்து கும்பிடுவாங்க தூண்ட்டு போயிட்டு அதை பார்ப்போம் வேடிக்கை. ஸோ அதான் டேவிட் நம்ம நினைக்கிறேன் இன்னைக்கு. நான் நினைக்கிறேன் டிஏபி இப்போ என்னமே ஃப்ளோவில் போகுதுன்னா, இவங்க எப்படின்னா எதை வந்தால் ஏற்றுக்கலாம்.
பதவி இருக்கு நமக்கு, ஏற்றுக்கலாம். பட் இப்போ வந்து இப்போ ஏற்றுக்கிறது இப்போ உள்ள சேர்மேன் தான் வந்து இப்போ சேர்மேனை முடிச்சிட்டாங்கன்னா கட்சியை கிளியர் பண்ண மாதிரி போயிடும். இப்போ இருக்கிற அளவுக்கு பதவி கொடுத்துட்டா இவங்களை பற்றிலாம் பேச முடியாது, அவங்க பற்றி பேச முடியாதுன்ட்டு. இப்போ வந்து நஜீப் ஒண்டி தான் இப்போ வெளியாக்க முடியுமா வெளியாக்காம இந்த ஹெண்டடம் என்ன சொல்லுவாங்க, அடெண்டம் இதுதான் வந்து இப்போ பெரிய டாபிக். கடைசியாக வந்து 3R கொண்டு வந்துருவானுங்க. 3R கொண்டு ஏன்னா இப்போ சொல்லிட்டாங்க பேசக்கூடாது, ஏன்னா சப்ஜுடிஷன்ட்டு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஓலாக போய்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன வாய்ப்பு, என்ன டீல் நடக்குது தெரியல நஜீப் கூட. ஏதோ ஒரு டீல் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கேஸ் இப்போ இடையில உள்ள கேஸை ட்ராப் பண்ணிட்டானுங்க. ஸோ இது ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு பாரு. ஜைட்டோட கேஸ் வந்து சுத்தமாக இல்லாமல் ஆகிட்டாங்க. டிஎன்ஏன்னு இப்போ வந்து சுத்தமாக இல்லை கேஸ் வேற, அது விஎல்என் கேஸ்லாம். ஆமாம், அந்த டிஎன்ஏ இது ஒய்ஏபி, அது ஏசன் அக்கால் புடி, இது வந்து அது முடிச்சிட்டாங்க, கேஸே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது முடிச்சு ஊருக்கே தெரியும். இது வந்து சும்மா பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு தானே, அனுவார் பிடிச்சி வச்சுக்கிறது தானே, என்னாச்சும் மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நஜீப்போட வந்து என்ன டீலிங் ஓடு தெரில. ஸோ நஜீப் வந்து எந்த கவர்னரும் ஆக மாட்டார் நினைக்கிறேன், வாய்ப்பு இல்லை எப்பிக்கு. இல்லை ஃபாரின் போயிடுவார்னு நினைக்கிறேன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அதான் நான் நினைக்கிறேன் நம்ம பாலிடிக் வந்து வேர்ஸாக போய்கிட்டு இருக்கு. நம்ம இல்லை ஒன்று பேசணும். கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஒரு கட்சி, நாட்டோட ஒரு பெரிய நிறையா எம்பி உள்ள கட்சியோடைய ஒரு தலைவர், தேசிய தலைவரோட சொந்த தொகுதியில் மீட்டிங் நடத்துறதுக்கு கோரம் பத்தலையாண்டுவி. கோரம் பத்தலையா அது என்ன காட்டுதுன்னா, சொந்த உறுப்பினர்களே உன்னை வேணாம் மீட்டிங்க்கு வரல, யாரும் தமோ பி கோரம் பத்தாம கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க மீட்டிங்கை. ஸோ அது வந்து ஒரு இப்போ ரொம்ப தெளிவாக பார்த்தோன்னா பிஎல்சியில் பார்லிமெண்ட் லைசன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த டிஏபியில் உள்ளது. அதேமாதிரி இது சட்டன் இதில் வந்து சபாங்கன்னுவாங்க, டிவிஷன் எம்ஐசி டிவிஷன் வாங்க, பாக்யான்னுவாங்க. ஸோ அதேமாதிரி எடுத்துட்டா டிஏபியில் வந்து பார்லிமெண்ட் லைசன் கமிட்டி பிஎல்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட் இதில் வந்து இந்த ஒரு பார்லிமெண்ட் முக்கியமாக இந்த பிணையங்களை கட்சி தலைவரோட பார்லிமெண்ட் இதில் வந்து கோரம் பத்தில் அதெல்லாம் மீட்டிங் செய்ய முடியல. கோரம் பத்தாமல் மீட்டிங் நடத்த முடியல. த மீன்ஸ் எவ்வளோ பேருக்கு வந்து பாருங்க, அவங்க பிடிச்சிக்கல உண்மையாக போகிறதுக்கு, இவன் மூஞ்ச போய் பார்க்கணுமான்ட்டு. அதுதான் உண்மையான இதாக இருக்கும். ஏன்னா நீ வந்து செய்கிறது வந்து சரியில்லை வச்சு தான் வந்து இது காமிக்குது. ஸோ இதோட ப்ராஜெக்ஷன் வந்து வரப்போகிற 3வது மாதம், அடுத்த வருஷம் 3வது மாதம் டிஏபியோட காங்கிரஸில் வந்து நம்மளுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் என்ன நடக்க போகுது, யாரை கழட்ட போகிறாங்க கட்சியிலன்ட்டு. ஸோ இதோட ஸ்பாக் இதோட ஸ்பாக்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, போன வருஷம் நம்மளோட எலெக்ஷன் நாங்கள் மரத்தில் நின்னுமோ தெரில, மரத்தை குழுக்கில் வந்து இப்போ கட்சியே குலுங்கி போய் கிடக்குது. அது நம்ம வந்து அன்னைக்கு இந்த மாதிரி நின்று அவனை எதிர்க்கலன்னா இவனுக்கு தைரியம் இருந்திருக்குமா இன்னைக்கு அவனை எதிர்க்கிறதுக்கு? நம்மள என்னமோ சொல்கிறானுங்க, டெபாசிட் போச்சு, இவனுங்க வந்து 1000 ஓட்டு தான் எடுத்தானுங்க. டே அன்னைக்கு நாங்கள் செஞ்சது தான் இன்னைக்கு அந்த ஆட்டம் காணுது. அந்த மரம் வந்து மரமா நின்று ஆணி வேற பிடிக்கி இருக்கும் பாருங்க, கூடிய சீக்கிரத்தில் ஒன்றும் தெரியும். ஓகே ஹரிஷ், நம்ம நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கில் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம செய்வோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. பட் எதை இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்ட்ட. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா தெரியும், நல்ல ஒரு அரசியல் பாட்காஸ்ட் சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்ட் பை பார்ட் உடச்சி கொடுக்குறோம். ஸோ யூ வில் என்ஜாய். மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. ஷேர் பண்ணுங்கள். அதை சொல்லி மீண்டும் சந்திப்போம். செம்பாம்புக்கோ அரட்டை மரம்.